வயலில் வந்து அந்த மாதிரி அப்படி நல்ல வேஷ்டியை விரித்து உடனே எடுத்துருவோம். அப்படி போட்டு எடுத்திங்கன்னா அந்த தண்ணி அப்படி இருக்கும். அவ்வளோ அதுமா இந்தமாரி வாழைத்தோப்பு வச்சுட்டு இருக்கும்போது வாழை மரத்துலேருந்து தண்ணி விழறத அந்த தண்ணி சொட்டும். காலையில் போனீங்கன்னா பனி அதில் படிஞ்சு தண்ணி சொட்டும். ஒரு 10-15 பேர் பாத்திரம் எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை பிடிச்சிக்கிட்டே வரும். அது ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் தான் சேரும். அதை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி குடிப்போம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதெல்லாம் அவ்வளோ அமுதம் அது. ஊற்று நீர் ஊற்று நீர் அமுதம். ஊற்று எடுக்குது இல்லை, அந்த ஊற்று எடுக்கிற தண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ அமுதம். அங்கே எங்கள் மலையில் வந்து நயம்பாடியில் மலை அடிவாரம் தான் நாங்கள் சங்கம் வச்சுருக்கோம். இன்னும் டெவலப்லாம் ஆகலை. இந்த மாதிரிலாம் நாங்கள் டெவலப் பண்ணல. இப்போதைக்கு அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மலை அடிவாரம் அங்கே மலையில் ஒரு ஊற்று இருக்குது. இது வரைக்கும் அந்த ஊற்று வத்தினதே கிடையாது. அதனால் கொஞ்சம் ஏறி போகிறது கஷ்டம். மட்டும்தான் ஏறி போவார். அவர் மட்டும் ஏறி போகணுன்னா போயிட்டு ஒரு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி மொண்டு எடுத்துகிட்டு வரும். அவ்வளோ சூடாக இருக்கும் அது. ஊற்று நீர் எப்பவுமே வார்மாக தான் இருக்கும். அந்த ஊற்று நீர் நம்ம டேங்க்லேருந்து யூஸ் பண்ணுறதுனால தான் எல்லாருக்கும் ஜில்லுன்னு குளிக்கிறோம். நீங்கள் ஆற்றுல போய் குளிச்சு பாருங்கள், தண்ணி வார்மாக இருக்கும் காலையில். சுடு தண்ணி. ஆமாம், அது ரெண்டும் ஒன்று தான். ஆமாம். இல்லை, அதுவும் அதே ஊற்று நீர் தான். ஊற்று நீர் அப்புறமா வருது வெளியில். இல்லை, மலையில் தண்ணி எப்படி இந்த உருவாகுது? ஊற்று நீர் தானே. ஆமாம், அந்த ஊற்று நீர் வந்து நம்ம குடிக்கலாம். இதெல்லாம் அமுதம். இதெல்லாம் அமுதம். எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் வந்து அதுவே போதும். ஊற்று தண்ணி யாராவது கிடைச்சது அப்படின்னா அவ்வளோ பனி வந்து அப்படி கொட்டுச்சு இந்த வருஷம். இந்த வருஷம் நிறைய எங்களுக்கு இந்த தண்ணி கிடைச்சது. அதே மாதிரி நாங்கள் வருஷம் ஃபுல்லாக நயம்பாடியில் நாங்கள் வந்து மழை தண்ணி தான் குடிக்கிறோம். இந்த தண்ணி எதுவுமே நாங்கள் பயன்படுத்துறது இல்லை. மழை பெய்யும் போது பிடிச்சி வைக்கிற தண்ணி தான் வருஷம் ஃபுல்லாக குடிச்சிட்ருக்கோம். நான் சென்னைக்கு வந்து நான் அங்கேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். நான் சென்னையில் இருக்கும்போது சென்னையில் மழை தண்ணி பிடிக்கிறதுக்கு வசதி வச்சுருக்கேன். சென்னையில் இருந்தேன்னா மழை தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன். அப்படி இல்லைன்னா அங்கேருந்து நான் கேனில் தண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். மழை தண்ணி மட்டும்தான் நாங்கள் குடிக்கிறோம். வேறு தண்ணி குடிக்கிறதே கிடையாது. லேசாக சூடு வச்சா போதும். அதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம குடிக்கிறதுக்காக அந்த வார்ம்னஸ் வந்ததுன்னா அது வரைக்கும் சூடு பண்ண அதை மழை தண்ணியை கொதிக்க வைக்கணும்னு அவசியமே. மழை பெய்யுது இல்லை, மேலே ஏதாவது ஷீட் வச்சுருக்கீங்களா நீங்கள் தண்ணி விழற மாதிரி? ஆமாம், முதல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டுருங்க. ஏரில் இருக்கிற பொல்யூஷன் எல்லாம் போயிடும். முதல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு நாங்கள் தண்ணி வந்து பிடிக்க மாட்டோம். அதுக்கப்புறமா தான் பிடிக்கும். இல்லை, அந்த அங்கே வந்து ஷீட்டு தான் போட்டிருப்போம் நாங்கள். அந்த ஷீட்டை வந்து எவ்ரி மந்த் வி கிளீன் த ஷீட். எவ்ரி மந்த் வி கிளீன் த ஷீட். ஓடு மாதிரி இருக்கும். அதை வந்து எவ்ரி மந்த் வி கிளீன். அது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மழை வரும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி பிடிக்க மாட்டோம். எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய தண்ணியை வந்து இல்லை, நாங்கள் இப்போதைக்கு கட்டி வைக்கல. அது கட்டணும்னு பிளான் இருக்குது. நான் தான் சொன்னேன், இன்னும் நாங்கள் டெவலப் ஆகலை. ஆமாம், இல்லை எல்லாமே இல்லை, அது வந்து நாங்கள் ஃபில்டர் பண்ணி தான் பிடிக்கிறோம். இந்த ஃபில்டர் வந்து கூழாங்கல் போட்டு வச்சுருக்கிறோம். 2 பேரல் வச்சுருக்கிறோம். அதில் வந்து கூழாங்கல்லும் மணலும் ஆற்று மணலும் வச்சுருக்கிறோம். அதில் தண்ணி கொட்டி அது ஃபில்டர் ஆகி வெளியே வரும். அந்த வெளியே வர தண்ணியை பைப் போட்டு நாங்கள் மற்ற பேரலுக்கெல்லாம் ஏற்றிடுவோம். கறி இருந்தால் நல்லது தான். நான் எங்கள் வீட்டில் சென்னை வீட்டில் நான் கறியும் வச்சுருக்கேன். சென்னை வீட்டில் பேரலில் 3 பார்ட்டாக வச்சுருப்பேன். அதில் கறித்தூள் அடுப்பு கறி இருக்கு இல்லையா, வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்க, வச்சுருந்தா நல்லது. ஆமாம், ஃபில்டர் அது மாதிரி ஃபில்டர் பண்ணால் நல்லது. அந்த மாதிரி மழை தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உடம்பு ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு தந்திரம் தான். எங்கள் டீமில் வந்து இதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், மணிகண்டன்னு பேர். அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக அங்கே வந்து எல்லாருக்கும் வேணுங்கிறவங்களுக்கு பண்ணி கொடுத்துரு. எங்கள் எல்லார் வீட்லேயும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் கம்பல்சரி. அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் மழை தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா சென்னையில் தண்ணி வந்து அவ்வளோ அவ்வளோ பொல்யூட்டட் வாட்டர். சென்னையில் எந்த தண்ணி பிஸ்லரியை கூட நம்பி வாங்கி குடிக்க. ஏன்னா எவ்ரிபடி இஸ் ரன்னிங் ஃபார் ப்ராஃபிட். ஒன்றும் சோஷியல் சர்வீஸாக பண்ணுறான், நல்ல தண்ணி நம்ம கொடுக்கணுங்கிறது.
தே ஆர் ரன்னிங் ஃபார் ப்ராஃபிட். அதனால மழை தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லது. அதே மாதிரி சுக்கு, எந்த அளவுக்கு நீங்க சுக்கு வந்து எடுத்துக்கிறீங்களோ, சுக்கு, மிளகு, தனியா, திப்பிலி, சித்தரத்தை, இந்த 5 பொருட்களும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளையும் நீக்கக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்தரத்தை இதெல்லாமே வந்து உடல் கழிவுகளை நீக்கிறதுக்குன்னே தான் அது பயன்படும். மிளகு எதுக்காக அதிகமாக சேர்க்குறோம் அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் நீக்கிறதுக்கு தான் இந்த மிளகெல்லாம் சேர்க்குறோம். இப்போ நம்ம வந்து காலத்தால குளிச்சுட்டு காலையில் வேலையில் வரைக்கும் முடிஞ்சாச்சு, தியானம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது கஷாயம் குடிச்சாச்சு, கரிசலாங்கண்ணி கஷாயம் வரைக்கும் குடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள்? சுக்கு, மிளகு, தனியா, திப்பிலி, சித்திரத்தை. மழை தண்ணி அமுதம்னு சொல்றாரு. மழை ஜலம் அமுதம், ஊற்று நீர் அமுதம், இதெல்லாம் தான் குடிக்கணும். அப்படி இல்லாட்டி ஒருவாறு வெந்நீர் கொள்ளலாம். வெந்நீரே கடைசி ஆப்ஷனா தான் கொடுக்குறாரு. இதெல்லாம் தான் கொடுக்குறாரு. தண்ணி குடிக்கணும்னா மழை தண்ணி குடிங்க, இல்ல ஊத்து தண்ணி குடிங்க, இல்ல பனி ஜலம் அதை குடிங்க. அப்படி இல்லைன்னா வெந்நீர் குடிங்க. லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஹாட் வாட்டர் சன்மார்க்கத்தில். ஆனா நமக்கு ஹாட் வாட்டர் குடிக்கிறதே நம்ம யூஸ் பண்றது. இஸ் த லாஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இப்போ காலையில் கஷாயம் குடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஆஃபீஸ் கிளம்பி போகணும் இல்லையா? ரெண்டு விதமாக நம்ம அதை பிரிச்சுக்கலாம். ஆஃபீஸ் கோயர்ஸ், ஒன்று வீட்டில் இருக்கக்கூடியவங்க. ஆஃபீஸ் கோயர்ஸ் என்ன பண்ணுறது? இதுவே அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? ஆனால் அப் டு 6:30 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை வந்து பார்த்துக்க முடியும். இப்போது அட்லீஸ்ட் இந்த ஒரு 2 மணி நேரத்தை, இந்த 2 மணி நேரம் எழுந்துக்கிறதுனால ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாருக்கும் கரெக்டாக 9:30 10 மணிக்கு தூக்கம் வரும். 4 மணிக்கு எழுந்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்தில் யூ வில் ஹிட். தூக்கம் கண்டிப்பாக அப்படியே கண்ணை சுத்தம். நான் நிறைய நாள் காரை ஓரமாக வச்சு தூங்கிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போயிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்கிறேன். காலையில் 3:30 மணிக்கு 4 மணிக்குள்ளார எழுந்துட்டோம் அப்படின்னா ஆஃபீஸ் போகும்போது 9:30 மணிக்கு ஆஃபீஸ் போகும்போது எனக்கு காரே ஓட்ட முடியாது, அவ்வளோ தூக்கம் வரும். காரை ஓரமாக வச்சுட்டு சீட்டை சாய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆட்கள் நிறைய, கண்டிப்பாக தூக்கம் வரும். முதல்ல அப்படி தான் வரும். அப்புறமா பழக 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 அதுலேருந்து நம்ம வெளியே வரும். தூக்கம் வருதேங்கிறதுக்காக நம்ம 4 மணிக்கு எழுந்துக்காம 6 மணிக்கு எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பழக மாட்டோம். அந்த டிஃபிகல்ட்டிஸை நான் சொல்லி தான் ஆகணும். 4 மணிக்கு எழுந்தீங்கன்னா 10 மணிக்கு தூக்கம் வரும். அந்த சிஸ்டம்லாம் வேலை பார்த்தோம்னா முடிஞ்சிருச்சு, நம்பரே தெரியாது. சிஸ்டமில் வேலை பார்க்கும்போது கண் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். கண் அஃபெக்ட் ஆக தூக்கம் அதிகமாக வரும். அதனால் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் என்னென்னா, 1/2 hour ஒர்க் பண்ணிங்கன்னா ஏந்திரிங்க, சீட்டை விட்டு ஏந்திருங்க. ஜஸ்ட் எந்திரிச்சு உங்கள் சீட்டை சுற்றி வந்து மறுபடியும் உட்காந்து கிடையாது. 1 ஹவருக்கு ஒரு தடவை அப்படி வெளியே போய் இந்த வெளியே பார்த்துட்டு வாங்க. பில்டிங்லேருந்து வெளியே வந்துட்டு திரும்பி உள்ள போங்க. இந்த அட்வைஸ் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. உடம்பு உட்காரும்போது சேரில் இப்படி உட்காந்துருவீங்க. நான் சாஞ்சனா பார்த்தீங்களா? இவ்வளோ நேரத்தில் இப்படி தான் உட்காரணும், காயவே கூடாது. இப்போ ஆஃபீஸில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இப்படி உட்காந்துட்டு தான் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? எப்போ நீங்கள் முதுகை வந்து சீட்டில் ரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா அந்த எலும்பு வந்து முதுகெலும்பு வேலை செய்கிறது நிறுத்திடும். அது அதோட வேலையை பண்ணவே பண்ணாது. உங்களோட ஆற்றல் வந்து ட்ராவலே ஆகாது. மேலே கீழே ட்ராவல் பண்ணுறது முதுகெலும்பு மட்டும். அதனால் நீங்கள் இந்த போஸ்டரில் இருக்கவே கூடாது. உட்காரும்போது வேலை பண்ணும்போது இப்படி உட்காந்து வேலை பண்ணுங்கள். கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், எந்திரிச்சிருங்க. அதனால தான் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு பில்டிங் விட்டு வெளியே போயிட்டு வெளியே வாங்க. இப்படி மெதுவாக நடந்து போயிட்டு திரும்பி நடந்து வாங்க. ஒருத்தனை ஒன்றும் சொல்ல மாட்டேன். அந்த இதை பண்ணுங்க. யாரும் எந்திரிங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே சிஸ்டமில் உங்கள் கண் இருக்கக்கூடாது. நான் ரிலாக்ஸ் பண்ணி தான். அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு கண்ணில் தண்ணியை வந்து கையில் பிடிச்சி கண்ணை மட்டும் இப்படி பிடிச்சிக்கிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கண்ணை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. அந்த தண்ணியில், ஏன்னா சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த கண்ணை வந்து வாஷ் பண்ணணும். கண்ணை வாஷ் பண்ணி ஆகணும். அப்படி வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரேடியேஷன்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். இல்லாட்டி கஷ்டம், ரேடியேஷனில் மாட்டி பண்ணணும். அந்த ரேடியேஷன்லேருந்து தப்பிக்கலாம். அதாவது சின்ன சின்ன ஐடியாஸ், அவ்வளோதான்.
இப்போ காலையில் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஆஃபீஸ் போகிறவங்க வேறு வழியே கிடையாது. இதோட நம்ம சன்மார்க்கத்தை சாயங்காலம் தான் பார்க்க முடியும் இல்லையா? அப்போ கிளம்பி ஆஃபீஸ் போங்க. என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, குளிச்சுட்டு வந்திருப்பீங்க, எல்லாம் ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்க, ரெடி ஆகிட்டீங்க, நம்ம எல்லாம் பண்ணியிருப்பீங்க, வேர்த்து கொட்டியிருக்கோம். மறுபடியும் குளிக்கிற ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன். காலையிலே 2 தடவை குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறவங்களாம் பார்த்து கிச்சனில் போயிட்டு வந்தாங்கன்னா அவ்வளோதான் அவங்க. திருப்பி போய் தண்ணி ஊற்றிட்டு அவசர அவசரமாக கிளம்புவாங்க. கிளம்பும்போது அவசர அவசரமாக கிளம்புறத எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம். அவசர அவசரமாக கிளம்புறத எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம். எவ்வளோ ப்ராக்டிக்கலோ அவங்கவுங்க டிசைட் பண்ணிக்கோங்க. திஸ் கேனாட் பி தியரட்டிக்கலாக இதை வந்து நம்ம சொல்ல முடியாது. டிபெண்டிங் ஆன் இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைல். ஆஃபீஸ் போங்க. ஆஃபீஸ் போன உடனே நேராக போய் ஒர்க்கில் உட்காராதீங்க. நேராக போய் டக்கு மெயில் ஓப்பன் பண்ணுறது என்ன, ஆன்சர் பண்ணுறது என்ன, பாஸை போய் பார்க்கறது என்ன வேண்டாம். யூ நீட் நாட் கன்வின்ஸ் எனிபடி. நேராக போய் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்க. 2 minutes. ஆஃபீஸ் டைமுக்கு 5 நிமிஷம் முன்னாடி போய்க்கோங்க, சரிங்களா? ஒரு 2 minutes நல்ல கண்ணை மூடிட்டு, அந்த நாள் நல்லா போனோம், எவங்கிட்டையும் திட்டு வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரேயரை, விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டு அதனால் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட பழக்கம் என்ன அப்படின்னா, நான் போனோன்னு ஒரு நோட் புக் வச்சுருப்பேன். அதில் ராமலிங்கம் துணை எழுதுவேன். ஸ்ரீராம ஜெயம்லாம் எழுதுவாங்க பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி நான் ராமலிங்கம் துணை எழுதுவேன். அதையும் நான் எப்படி எழுதுவேன்னா, முதல்ல கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுவேன். ஏன்னா வி யூஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் தமிழ் அண்ட் எவ்ரிதிங் ஐ யூஸ். அதனால் கேபிட்டல் லெட்டர்ஸில் ராமலிங்கம் துணை, அப்புறம் ஸ்மால் லெட்டர்ஸில் ராமலிங்கம் துணை, அப்புறமா தமிழில் ராமலிங்கம் துணை. இது மாதிரி ஒரு பக்கம் எழுதுவேன் நான் 108 தடவை. எழுதிட்டு தான் நான் என்னோட ஆஃபீஸ் டேபிளே ஓப்பன் பண்ணுவேன். அது ஓப்பன் பண்ணி சிஸ்டம் நான் ஆன் பண்ணேன்னா அதுலேயும் 108 தடவை ராமலிங்கம் துணை டைப் பண்ணும். இது ரெண்டும் என்னுடைய ரொட்டீன். எங்கள் ஜிஎம்ஏ வந்தால் கூட என்னை பார்த்துட்டு நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன்னா திரும்பி போயிடுவார். பாபு யூ கம்ப்ளீட் அண்ட் கம் அப்படின்னு. இந்த 2 வேலையை நான் வந்து ஃப்ரம் த டே 1 ஐ ஜாயின்ட் இன் 1988 செப்டம்பர் 7th ஜாயின் பண்ணேன். அன்னையிலேருந்து ஏப்ரல் 30, 2024 நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் I did this. Not even a single day I missed. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டைரக்டர் மார்க்கெட்டிங்கே வந்தாலும், வெயிட் சார், லெட் மீ கம்ப்ளீட் திஸ் அண்ட் ஐ கம் அப்படின்னு. அதனால் என்ன முதல்லலாம் கோவப்பட்டாங்க, அப்புறமா இவன் இப்படி தான் அப்படின்னு தண்ணி தெளித்து விட்டாங்க. சரிங்களா? ஸோ யூ ஸ்டார்ட் யுவர் ஜாப் வித் எ ப்ரேயர். சரிங்களா? அந்த ப்ரேயரோட ஜாபை தொடங்குங்க. எந்த சிக்கலுமே உங்களுக்கு வராது. ப்ரேயரை பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய சிக்கலெல்லாம் அப்படியே நம்மளுக்கு முன்னாடி டேபிளோட முடிஞ்சிடும். எந்த சிக்கலும் உங்களுக்கு வரவே வராது. அந்த மாதிரி பண்ணுங்க. மகாமந்திரத்தை முணுமுணுத்துக்கிட்டே இருங்க வேலை செய்யும்போது. யூ டூ திஸ். ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கணும். மைண்டில் மகாமந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அரட்பெரும் ஜோதி, அரட்பெரும். இல்லாட்டி நான் வந்து பெருமானே 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 மகாமந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ராமலிங்க அபயம் ராமலிங்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று மைண்டில் வள்ளலார் சம்மந்தப்பட்டது ஏதாவது, இல்லை பாட்டு ஏதாவது நான் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன். அருட்பா பாடல்கள் நிறைய, ஒரு 1.5 மணி நேரம் பாடுற அளவுக்கு ஒரு 1500 பாட்டு எனக்கு மனப்பாடமாக தெரியும். அந்த பாடல்களை வந்து அது பாட்டுக்கு எதையாவது பாடி வேற பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் சீட்டை விட்டு எந்திரிச்சு, எவ்வளோ பெரிய வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அப்படியே ட்ராப் பண்ணிட்டு எந்திரிச்சு மொட்டை மாடிக்கு போயிட்டு திரும்பி அப்புறமா வேலையை ஸ்டார்ட். லஞ்ச் டைம் அப்படின்னா எனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தான் என்னோட லஞ்ச். எனக்கு ஆஃபீஸில் 1 to 1:30 லஞ்சு. நான் 12 மணிக்கு காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டேன் நார்மலாக. இப்போ காலையில் டிஃபன் சாப்பிடாதனால 12 மணிக்கு நான் சாப்பிட்டாகணும். என்னோடய லஞ்சு வீட்டில் இருந்து தான் கட்டிட்டு போவேன். அது வந்து அந்த ஹாட் பேக்கில் வந்து நம்ம கேபிள் போட்டு ஹீட் பண்ணிக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஹாட் பேக். அந்த ஹாட் பேக் தான் எடுத்துகிட்டு போவேன். இப்போ சாதம் மட்டும் அதில் வந்து ஹீட்டரில் போட்டுருவேன். அது பாட்டுக்கு ஹீட் ஆகிட்டே இருக்கும். 12 மணிக்கு பசிச்சதுனாலும் 12 to 1 எப்போ பசிக்குதோ ஐ ஓப்பன் மை லஞ்ச் பாக்ஸ் இன் மை சீட் ஒன்லி, ஈட் மை டேக் மை லஞ்ச். யாரும் எதுவும் என்ன சொன்னது. ஏன்னா லஞ்ச் டைம் எல்லாம் லஞ்சை முடிச்சுட்டு நான் சீட்லேயே தான் சாப்பிட போகிறேன். லஞ்சு முடிச்சு மறுபடியும் சீட்லேயே இருந்து என் ஒர்க்கை கண்டினியூ. அதனால் அவங்களுக்கு பாஸுக்கெல்லாம் கோவம்லாம் வராது. என்ன சீட்லேயே தானே இருக்கிறான், இல்லை லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சாப்பிட்டு லஞ்ச் டைம்லேருந்து வெளியே போனேன்னா பிரச்சனை வரும். அது மாதிரிலாம் எதுவும் பார்க்க மாட்டேன். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு என் ஒர்க்கை போகிறேன். ஆல்சோ கேரி ஆன். சரிங்களா? அதனால் அது ஒன்றும் லஞ்ச் டைமில் தான் நம்ம சாப்பிடணும். ஸ்கூலில் தான் அது முடியாது, காலேஜில் முடியாது. பட் ஆஃப்டர் ஜாயினிங் ஆஃபீஸ் ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸ். ஸோ லஞ்ச் டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். சாயந்தரம் அதே மாதிரி முடிக்கும் போதும்
நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு என்னோட ஸ்க்ரீனில் வந்து வள்ளல் பெருமானுடைய ஃபோட்டோ வச்சுட்டு இருப்பேன். அது ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சைட் பை சைடு தான் என்னோட ஒர்க் நடந்துட்டு இருக்கும். வள்ளலாருடைய ஃபோட்டோ இருந்துட்டு அப்பப்போ நான் தொட்டு கும்பிட்டுட்டே இருப்பேன். வெக்கப்படவே மாட்டேன். எல்லாரும் பார்க்குறாங்களே இல்லை, நான் வெக்கப்படவே மாட்டேன். பெருமானை தொட்டு கும்பிட்டுட்டே இருப்பேன். அப்பப்போ தொட்டு கும்பிட்டுட்டு தான். அந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சாயந்தரம் எமர்ஜென்சி ஒர்க் இருந்ததுன்னா மட்டும்தான் ஐ எக்ஸ்டெண்ட் மை ஜாப். அதர்வைஸ் 5:15 வரைக்கும் ஆஃபீஸ், 5:15 ஐ ஜஸ்ட் ஷட் டவுன். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி ஐ ஷட் டவுன். ஆமாம், அது முதல்ல ஃப்ரம் த டே ஒன் ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங். ஸோ அது மாதிரி ஆஃபீஸ் டைமில் எவ்வளோ வேலை வேணாலும் கொடுங்க, நான் செய்கிறேன். ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஐ ஒன்ட் ஒர்க். ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே பக்கத்துலேயே தேனாம்பேட்டை சங்கம் இருக்கும். சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சு தேனாம்பேட்டை சங்கத்தில் போய்ட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போவேன். கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா நான் தனியாக தான் இருந்தேன், அப்பாவோட சேர்ந்து இல்லை. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தனியாக இருந்தேன். டெய்லி ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வள்ளல் பெருமானை நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்து அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் எங்கள் வீட்டுக்கு. திஸ் இஸ் மை ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு என் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவேன். கார்டனிங் ஷூ கூட கட்ட மாட்டேன் நான். அப்படியே செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவேன். அப்போ என் பசங்களோ ஒய்ஃபோ எல்லாரும் என் கூட அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் உள்ளே போய் நாங்கள் உட்காந்து ஸ்நாக்ஸு, அப்போ வந்து டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டு இருந்த பீரியட் கல்யாணம் ஆன போது. அப்போ வந்து டேபிளில் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். அப் டு 7 o'clock இதுதான் என்னோட ஒர்க். 5:15 ஆஃபீஸ் முடிஞ்சு நான் போயிட்டு 7 மணிக்கு நான் மாடிக்கு போய்விடுவேன். மாடியில் பூஜை ரூம்லாம், என்னோட ரூம் பூஜை ரூம்லாம் மாடியில் இருக்கும். 7 மணிக்கு மாடியில் போயிட்டேன்னா ஐ அகெயின் கேம் பேக் ஒன்லி இன் 9 o'clock. ஸோ 2 hours. 7 மணிக்கு மேலே போயிட்டு நான் குளிச்சுட்டு 7:30க்கு நான் ப்ரேயர் ஆரம்பித்தேன். மறுபடியும் 7:30 to 9 1.5 மணி நேரம் எனக்கு ஈவினிங் ப்ரேயர். 9 o'clock கீழே வருவேன். 9 o'clockலேருந்து வீட்டில் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க முடியுமோ, டின்னர் எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க முடியும் உட்காந்து டைனிங் டேபிளில் வீட்டில் உட்காந்து அரட்டை அடிக்கிறது என்ன வேணுமோ அத்தனையும் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே எத்தனை மணிக்கு போகணும், 10 மணி 10:30 மணி எப்போ போகணும். அதுக்கப்புறமா ஒரு 1 hour நான் அருட்ப ஆராய்ச்சி பண்ணுவேன். 1 hour அருட்ப ஆராய்ச்சி பண்ணி ஆஃப்டர் 11:30 ஒன்லி ஐ கோ டு. ஆஃப்டர் 11:30 11:30லேருந்து நான் தூங்க போயிடுவேன். காலையில் 4 மணிலேருந்து 4:30க்குள்ளார முடிச்சு என்னோடய ஆஃபீஸ் போகும்போது என்னோடய ரொட்டீன் இது தான். இதில் செவ்வாய்க்கிழமையான ஒரு சங்கம், வியாழக்கிழமையான ஒரு சங்கம், சாயந்தரத்தில் இந்த சங்கங்களுக்கு போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கும் பாதிக்கலை, என்னோடய ஹெல்த்தும் பாதிக்கலை, என்னோடய வீடும் பாதிக்கலை. ஏன்னா ஐ ஸ்பெண்ட் டைம் வித் தம் இந்த நைட். மார்னிங் வந்து நான் கீழே இறங்க மாட்டேன். மார்னிங் என் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு தான் நான் கீழே இறங்குவேன். பசங்கள்லாம் ரெடியான கூட அவங்க மேலே வந்து என்கிட்ட விபூதி இட்டுக்கிட்டு கிளம்பி போவாங்க. கீழே வந்து மார்னிங் டைம் நான் கீழே ஸ்பெண்ட் பண்ணேன். என்றைக்காவது ஒய்ஃப் வந்து முடியல பாப்பா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி தகவல் படிச்சுக்கிட்டே அவங்களுக்கு காய் நறுக்கி கொடுக்குறதோ இல்லை என்ன ஹெல்ப் பண்ணுறதோ ஐ டூ தட். அப்போ வந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை அதுக்கு முன்னாடி தேங்காய் உடச்சி கொடுக்கணும், இல்லை தேங்காய் விதை போட்டு கொடுக்கணும், திருவி கொடுக்கணும் அப்படிலாம் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் செஞ்சு கொடுப்பேன். அருட்பா படிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணி கொடுப்பேன். ஸோ ஐ டூ ஹெல்ப். இல்லை ஒய்ஃபுக்கு முடியல அப்படின்னா ஐ டூ த குக்கிங் ஆல்சோ. ஐ டூ த குக்கிங். அருட்பா பாடிக்கிட்டே, ஏன்னா பாட்டு மனப்பாடமாக தெரிஞ்சதுனால நான் ப்ரேயரை மிஸ் பண்ணவே மாட்டேன். பாடிக்கிட்டே ஐ டூ த குக்கிங், எவ்ரி திங் ஐ டூ. ஸோ பண்ணிவிட்டு திஸ் இஸ் மை ரொட்டீன். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க எந்த அளவுக்கு உங்களால் இதில் ஈடுபடுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈடுபடுத்திக்கவும். அவ்வளோதான். இது வந்து எதுவும் நம்ம அப்படியே ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்க முடியாது. உங்களால் எந்த அளவுக்கு இந்த சிந்தனையிலேருந்து வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இது மாதிரி இருந்தீங்கன்னா வரவே வராது. இல்லாட்டி மேனேஜர் என்ன சொல்லுவார், ஜிஎம் என்ன சொல்லுவார், அந்த மாதிரி பயந்துக்கிட்டு வாழவே பயமே வேண்டாம். அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஜாப் போச்சுன்னா இன்னொரு ஜாப் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நமக்கு வேலையே கிடைக்காது. என் பையன் வந்து பெரிய பையன் இப்போ 6வது கம்பெனி மாறுறான். நேற்றுக்கு ஒரு மெசேஜ் போட்டான், அப்பா ஐ எம் கோயிங் டு குவிட் திஸ் இன் 2 months நோட்டீஸ் கொடுத்துட்டேன். பை மே ஐ வில் பி ஜாயினிங் சம் அதர். ஏன் குட் லக் சொன்னேன். ஏன்டா இதை விடுறேன், எவ்வளோ சம்பளம் தெரியுமா, ஏன்டா விடுறேன்னு நான் கேட்க மாட்டேன். தே நோ பெட்டர் தேன் அஸ். தே நோ பெட்டர் தேன். இந்த காலத்து இளைஞர்கள்லாம் மேதாவிகள். கொஞ்சம் தப்பான பாதையில் போகாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதனால் அவன் வந்து இப்போ நேற்றுக்கு மெசேஜ் போட்டான், கோயிங் டு குவிட் திஸ் ஜாப் அப்படின்னு. அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த ஜாபை பற்றிலாம் ஐயோ இது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பயப்படவே பயப்படாதீங்க, வேறு ஜாப் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தைரியத்தோடு தான் நம்ம வாழணும். பயந்து தான் நிறைய பேர் என்னாச்சு, அவங்க பாஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னே இருக்கிற ரிப்போர்ட் நல்லா எழுதணும், அதுக்காகவே அவன் மாங்குன்னு உழைப்பான். அப்போ நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய ரிப்போர்ட் போயிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. அதனால் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேலைகளை பண்ணுங்க.
அதுக்காக வேலை பண்ணாமல் இந்த டார்ஜிங் முதல்ல இருக்கவே கூடாது. வேலை பண்ணாமல் என் டேபிள் நான் க்ளீனாக வச்சுட்டு இருப்பேன். என்னோட டேபிளில் எந்த பேப்பரும் பெண்டிங் இருக்காது. பேப்பரை பெண்டிங்கே இருக்காது. எல்லா பேப்பரை முடிச்சிட்டேன்னா அருட்பா தூக்கி டேபிள் மேலே வைப்பேன். எங்கள் டைரக்டர் மானிட்டரிங் ஒரு தடவை வந்தார், என்னோட இதுக்கு வந்து விசிட் வந்தார் என்னோட ஆஃபீஸ்க்கு. நான் அப்போ அருட்பா படிச்சுக்கிட்டு நோட்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன். அவர் வந்தது கூட எனக்கு தெரியாது. நான் நோட்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன். எங்கள் ஜிஎம் வந்து அவர் அக்கம்பெனி வந்து வந்துட்டு இருக்கிறார். பக்கத்தில் வந்து எல்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கிறார் போல இருக்கு. நான் வந்து கவனிக்கல. நான் ரொம்ப சின்சியராக நோட்ஸ் எடுத்துருக்கேன் அருட்பா புக்கை வச்சு. ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டே இருந்திருக்கிறார். அப்புறம் 2 பேரும் போயிட்டாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. 2 பேரும் போயிட்டாங்க. அப்புறமா மேனேஜர் ஜிஎம் வந்து ஃபோன் பண்ணி, பாபு ப்ளீஸ். உள்ளே போனோன்னு அவர் ஏதோ திட்ட போகிறாரோ அப்படின்னு எல்லாரும் மாட்டினடா அப்படின்னாங்க. உள்ளே போனால் அவர் டைரக்டர் மார்க்கெட்டிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவர் சொன்னார், வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி ஐ டூ சர்ச்சிங் இன் இட், ஐ டேக் நோட்ஸ் அப்படி. டூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ்? எஸ், டூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஐ வாஸ் நாட் ஹேவிங் எனி பெண்டிங் ஒர்க். ஐ ஃபினிஷ் த ஜாப் அண்ட் தென் ஐ டூ இட். ஓகே ஃபைன். அவ்வளோதான். டெல்லி அங்கே பாம்பேலேருந்து வந்திருக்கிறார். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஒன்றுமே ஆகாது நமக்கு. நாம் நம்மளுடைய வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே டார்ஜ் பண்ணிட்டு பேப்பரை உள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அருட்பா மூடி தூக்கி போட்டு வேலையை பாருங்க. அடுத்தது நம்ம வந்து நம்மளோட கோல் என்ன? அடுத்தடுத்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகணும். ஐயா, நான் முதல்ல யோசித்தேன். எனக்கு என்னோட 29வது வயசில் ஐ காட் த ப்ரமோஷன். அப்போ வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அப்போ ப்ரமோஷன் ஆச்சுன்னா எவ்ரி 3 years ஐ ஹாவ் டு ட்ராவல். எவ்ரி 3 years த்ரூ அவுட் இந்தியா ஐ ஹாவ் டு ட்ராவல். ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தூக்கிட்டே இருப்போம், மாற்றிட்டே இருப்போம். நாட் ஓன்லி இன்சைட் த ஸ்டேட், அவுட் சைட் த ஸ்டேட் மாற்றிட்டே இருப்போம். ஸோ ஐ ஹாவ் டு டேக் அ டிசிஷன் வெதர் டு அக்செப்ட் த ப்ரமோஷன் ஆர் நாட். அத்தனை பேரும் என்னை திட்டினானுங்க. 29 வயசில் வருதுன்னா இன்னும் உனக்கு 31 வயசு சர்வீஸ் இருக்குது, 31 வருஷத்துக்கு நீ என்ன போஸ்டிங்கில் போய் நிற்ப அப்படின்னு எவ்ரிபடி. நான் வந்து யோசித்தேன், சன்மார்க்கத்தில் இருக்கணும்னா ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் இடம் மாறிக்கிட்டே இருந்தால் சன்மார்க்கத்தில் எப்படி நான் பயணிக்க முடியும்? ஐ கேனாட், இல்லையா? ஸோ அதெல்லாம் போய் தனியாக இருக்கணும், ஃபேமிலியும் விட்டுட்டு போகணும். என் ஒய்ஃப் வந்து ஃபாத்திமா பாபு, ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ். அப்போ அவங்க ஷூட்டிங்க்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய பீரியட். அவங்க ஷூட்டிங்க்கு போனாங்கன்னா ஒரு 10 நாள். இப்போ அவள் ஷூட்டிங் போயிடுவா, நம்ம பாட்டுக்கு இப்படி வேறு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டோன்னா பசங்க கதியாக என்ன ஆகுது? ஐ ஹாவ் டு டேக் அ டிசிஷன். அப்போது நான் சொன்னேன், எனக்கு சன்மார்க்கம் ரொம்ப முக்கியம். வெளியூருக்கு போனால் என்னால் சன்மார்க்கத்தில் இருக்க முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது. தனியாக போய் நம்ம பாடுறோம்னா வயசு கோளாறு, இல்லையா? சன்மார்க்கத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய டவுட். என் மேலே எனக்கே நம்பிக்கை கிடையாது. வேண்டாம், இந்த ரிஸ்கே நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் ரைட்டிங்கில் என்னோட ப்ரொமோஷனே வேண்டாம், இனிமேல் எனக்கு ப்ரொமோஷன் ஆஃபரே கொடுக்காதீங்கன்னு ரைட்டிங்கில் எழுதி கொடுத்தேன். எழுதி ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. ஜிஎம் வந்து அப்போ மாணிக்கம்னு பேர். அவர் ஜிஎம் கூப்பிட்டு என்ன அப்படி திட்டினார். என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? நான் உன் பேரை ரெக்கமெண்ட் பண்ணி அமைச்சிருக்கேன், நீ என்ன வந்து அந்த மாதிரி இழுத்து விட்டுட்டியே, உன் பேரை ரெக்கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன், யூ ஹேவ் டு அக்செப்ட் தி ப்ரொமோஷன் அண்ட் கோ. எனக்கு அப்போ வந்து ப்ரொமோஷன் போடும்போது எனக்கு ஆந்திராவில் ஷிமோகா டெப்போவில் இந்தியன் ஆயில் ஷிமோகான்ற ஊரில் தான் எனக்கு ப்ரொமோஷன். நான் சொன்னேன், இல்லை சார் நான் போகவே முடியாது அப்படின்னு. இப்போ ஃபயர் பண்ணார் என்ன. அப்போ நான் அவர்கிட்ட ஒரே ஒருத்த கேட்டேன், ஆஃப்டர் 60 years, ஏன்னா அவர் அதுக்கப்புறமா ஒரு 7 வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறாரு, நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா கேன் யூ கம் அண்ட் சிட் இன் யுவர் சேர் அப்படின்னு. நீங்கள் வந்து அந்த சேரில் உட்காருவீங்களா? அது முடியாது, எதிர்க்க தானே வந்து உட்காரணும். நான் என்னோட சன்மார்க்க சேரில் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னை அந்த சேர்லேருந்து தூக்குறதுக்கு ஆள் கிடையாது சார், அந்த சேரில் தான் இருப்பேன். தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட் இன் மை சன்மார்க்கம். எனக்கு அதுதான் வேணும், இந்த சேர் எனக்கு தேவை. ஐ எம் வெரி ஃபர்ம், யூ கேன் ஃபார்வர்ட் மை லெட்டர் அப்படின்னு முடிச்சுட்டு. இப்போ வீட்டிலலாம் வந்து என் ஒய்ஃப் கேட்டாங்க, என்ன பாப்பு இவ்வளோ போல்டாக டிசிஷன் எடுத்து அப்படின்னு. ஆமாம்மா, உனக்கு வந்து நான் வந்து கிளரிக்கல் கேடராகவே ரிட்டையர் ஆனால் உனக்கு அசிங்கமா? ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே வந்து அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன. அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளமே இல்லை பாபு, யூ ஆர் பாபு மை ஹஸ்பண்ட், தட்ஸ் ஆல் அப்படின்னா. ஓகே ரைட் ஃபைன், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சன்மார்க்கம் வேணுமா, இது வேணுமா? கேரியர் ப்ராக்ரெஷன் அப்படின்னு பார்த்தா, அப்போ எங்கள் மேனேஜர் எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா, உன் கூட ஒர்க் பண்ணுறவன் உனக்கு மேலே மேனேஜராக வந்து உட்காருவான், அப்போ ஈகோ கிளாஷ் வரும், யூ வில் சஃபர் அ லாட் அப்படின்னு. அதே மாதிரி என் கூட ரங்கராஜன் ஒருத்தன் என் கூட ஜாயின் பண்ணவன் எனக்கு மேலே சீஃப் மேனேஜராக வந்து உட்காந்து அவனுக்கு கீழே நான் ஒர்க் பண்ண வேண்டிய.
எனக்கு ஒன்றும் அந்த கிளாஷ்லாம் இல்லை. இது வந்து எனக்கு எப்படி அந்த கிளாஷ் இல்லைன்னா, கல்யாணம் ஆகும்போதே என் வைஃப் வந்து நியூஸ் ரீடர். ஷி வாஸ் அ ஃபேமஸ் லேடி. கல்யாணம் ஆகும்போது. அப்போ வந்து ஐ எம் அன் அன்னோன் பர்சன். ஓகே. அப்போ ஐ எம் அன் அன்னோன் பர்சன். வெளியிலலாம் போனா, மேடம், மேடம், ஃபாத்திமா மேடம், ஃபாத்திமா மேடம் அப்படிம்பாங்க. நான் பக்கத்துல டப்பியா தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஈகோ கிளாஷ் வரல அப்போ. எனக்கு ஈகோ கிளாஷ் வரல. ஷி இஸ் மை வைஃப். அவ்வளோதான். அது எனக்கு பெருமையா தான் இருக்கும். ஃபாத்திமா மேம், ஃபாத்திமா அப்படின்னா எனக்கு பெருமையா தானே இருக்கும். இதுல போய் எனக்கு எங்கேருந்து ஈகோ கிளாஷ் வரப்போகுது? இதே மாதிரி இவன் வந்து என் ஃப்ரெண்டு மேனேஜரா மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கிரேட் ப்ளஷர். ஓகே, ரைட். அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட். அந்த பக்குவத்துக்கு வந்து அப்போ வர வேண்டிய கட்டாயம்னா அந்த பக்குவத்துக்கு. ஐ சாக்ரிஃபைஸ்ட் மை ப்ரமோஷன் என்டையர் கேரியர். ஐ ரிட்டையர்ட் ஆஸ் அன் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்றது அந்த போஸ்ட் ப்ரமோஷன். ஐ ரிட்டையர்ட் ஆஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2. அது எனக்கு மேலே அந்த நான் ப்ரமோஷன் வாங்கியிருந்தேன்னா என்னோட பேல வந்து மோர் தென் 3 lakhs இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும் எவ்ரி மந்த். வேண்டாம், இனஃப், வி ஹேட் இனஃப். அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். ஆஃபீஸ் போகிறவங்க கேரியர் growth மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ கேனாட் சர்வைவ் இன் சர்மா. கேரியர் growth-ஐயும் பார்க்கணும். அதுக்காக அதை விட்டுருங்க, நான் என்ன மாதிரி விட்டுருங்கன்னு நான் சொல்ல வரல. கேரியர் growth-ஐ பாருங்க. அதே நேரத்தில் இந்த இறை சிந்தனையை விட்டுறாது. இந்த லீவ் நாளில் போய் ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. யூ கேன் சே நோ. ஏன்னா கோர்ட்டுக்கே நீங்கள் போகலாம். உங்களை எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ண சொன்னால் யூ கேன் கோ டு த கோர்ட். இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக கோர்ட்டில் வந்து சாதகமாக கொடுக்குறாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டோன்னா அவங்கள வேலையை விட்டு தூக்கிட முடியவே முடியாது. வேலையை விட்டு தூக்கவே முடியாது. யூ கேன் கோ டு த கோர்ட். இந்த அளவுக்கு லாலாம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். எங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட்டில் போய் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் 5.15 மேலே இருக்க மாட்டேன்னு சொல்கிறேனே, அதனால் இவங்க ஏதாவது என் மேலே ஆக்ஷன் எடுக்கவே முடியாது பாபு, தைரியமாக இரு. அப்படி எடுக்கிறாங்கன்னா நீ கோர்ட் ஆஃப் லா போகலாம். யூ கேன் அப்ரோச். நான் ஆஃபீஸ் டைம் 9:30 to 5:15. தட்ஸ் ஆல். இதே நான் ஆஃபீஸராக ப்ரமோட் ஆனேன்னா யூ கேனாட் கோ டு த கோர்ட். ஹவ் டு அட்டெண்ட் த ஜாப். சண்டே கூப்பிட்டா கூட நீ போய் தான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆஃபீஸ் போகிறவங்க உங்களோட கேரியர் growth எப்படின்றத பார்த்துக்கோங்க. அது ஒரு லிமிட் போதும் நம்மளுக்கு. ஒரு லிமிட்டோட யூ கேன் கெட் சாட்டிஸ்ஃபைடு. சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வாங்க, குளிங்க, குளிச்சுட்டு கண்டிப்பாக ப்ரேயரில் உட்காரு. காலையில் எப்படி ப்ரேயர் பண்ணிட்டு தியானம் பண்ணீங்களோ அதே மாதிரி சாயந்தரம் குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தியானம் பண்ணுங்க. அதை பண்ணிட்டு தென் யூ கோ வித் யுவர் ஃபேமிலி, சாட் எல்லாம் பண்ணு. ஆஃபீஸ் போகாதவங்க என்ன பண்ணணும்? இப்போ காலையில் நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு 8 மணிக்குள்ளே முடிச்சிடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? ஆஃபீஸ் போகாதவங்களுடைய ரொட்டீன் என்ன? யாராவது வீட்டில் இருக்கிறவங்க இருக்கீங்களா? இல்லை, நான் என்னை பற்றி நிறைய பேசிட்டேன். இனிமேல் நீங்கள் உங்களை பற்றி வாங்க. ஆஃபீஸ் போகாதவங்க ஹவு யூ ஸ்பெண்ட் யுவர் டைம்? குக்கிங். எவ்வளோ நேரம் ஆகும் குக்கிங்? 1.5 hours. அப் டு வாட் டைம்? அப் டு 11:30. ஓகே, ரைட், ஃபைன், பரவாயில்ல. 11:30க்கு முடிஞ்சிடும். தென் வாட் யூ டூ? புக்ஸ். குட். ரீடிங் ஹேபிட். யூஆர் இந்த ரீடிங். நானும் அது ஆஃபீஸ் போகாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு அருட்பா எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? காலையில் சாப்பாடு யாருக்கும் நான் இன்னும் போடலை. இப்போ எத்தனை மணிக்கு பசிக்கும்? 12 மணிக்கு சாப்பிடணும்னு உள்ள ரசம். பகல்ல காலையில் சாப்பிட வேண்டாம். பசிச்சா அந்த ரஸ்தாலி வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். 12 மணிக்கே சாப்பிட்டுடணும். ஏன்னா நைட்டு காலையில் ஸ்கிப் பண்ணியிருக்கோம், நைட்டு சீக்கிரம் சாப்பிட்ருக்குறோம். அந்த டைமிங் இப்போ 12 மணிக்கு சாப்பிடணும். என்ன சாப்பிட்றது? சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும்? எவ்வளோ பேர் குக்கர் யூஸ் பண்ணுறீங்க? குக்கர் இல்லாட்டி வீட்டில் சாப்பாடு கிடைக்காது. இப்போ கண்டிஷன் எப்படி தான் இருக்குது. குக்கர் இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு தடவை என் ஒய்ஃப் வந்து, பாபு கடுகே இல்லை, எப்படி பாபு சமைக்கிறது அப்படின்னு கேட்டேன். அதான், ஏம்மா கடுகுக்கும் சமைக்கிறதுக்கும் என்னமா சம்பந்தம்? கடுகு இல்லை எப்படி சமைக்கிறது? உனக்கு சமைக்கிறதுக்கு மூடு இல்லைன்னா மூடு இல்லைன்னு சொல்லு. அதுக்காக கடுகு இல்லை சமைக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு. ஆமாம் பாபு, மூடே இல்லை பாபு, நான் என்னதான் காரணம் சொல்றதுன்னு தேடினேன், கடுகு தான் இல்லை வீட்டில் அப்படின்னா. அந்த மாதிரி நம்ம வந்து மத்தியானம் என்ன சாப்பிட்றது அப்படின்னும் போது சாதம் வடித்து சாப்பிடணும். சாதத்தை வடித்து தான் சாப்பிடணும். அந்த கஞ்சி நம்ம சேர்த்துக்க கூடாது. யாராவது அந்த கஞ்சியில் துணியை வந்து நனைச்சி போட்டு காய வச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணது இல்லையா?
இந்த காலத்தில் இந்த சாதம் வடித்த கஞ்சியில் தான் வேஷ்டியோ சட்டையோ எதாக இருந்தாலும் சாதம் வச்ச கஞ்சியில் அப்படி நினச்சி எடுத்து காய வச்சிங்கன்னா அப்படி ஸ்டிஃபாக இருக்கும். ஸ்டார்ச், ஸ்டெயின்லெஸ் ஸ்டார்ச்னு சொல்லணும். அது ஸ்டார்ச். அதை தான் அதுக்கு பயன்படுத்தினாங்க. அதுக்கு தான் அது பயன்படும். சாதம் வடிக்காமல் குக்கரில் நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த கஞ்சியை சேர்த்து தான் சாப்பிட்றோம். எண்ணெய் பசை அப்படிங்கிற அந்த எண்ணெய் பசை நீங்க வேண்டும். அந்த எண்ணெய் பசை உள்ள போறதுனால தான் நமக்கு உடம்பு ஆரோக்கியம் இருக்க மாட்டேங்குது. இந்த அசிடிட்டி உடம்புல வந்து ஆசிட் சுரக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த எண்ணெய் பசை போய் தடுத்துரும். இது போய் படிஞ்சிடும். அப்போ அந்த செரிமானத்துக்கு உண்டான அந்த ஆசிட் எல்லாம் நமக்கு வந்து சுரக்காது. அதனால வள்ளலார் சாதம் வடித்து தான் சாப்பிட வேண்டும். என்ன அரிசி சாப்பிடலாம்? ஜீரக சம்பா தான் பெருமான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஜீரக சம்பா இப்போ வந்து சென்னையில் 178 ரூபா கிலோ. இப்போ சென்னையில் அது 96 ரூபாயில் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து 178 ரூபா. எங்கள் அக்கா வந்து போன வாரம் வந்து பாபு ஒழுங்கு மரியாதை ஊர்லேருந்து அரிசி கொண்டு வா, அரிசி வாங்கி கட்டுப்படி ஆகலை அப்படின்னு. ஜீரக சம்பா நாங்கள் விளைச்சல் நிலத்தில் வந்து ஜீரக சம்பா போடுவோம். ஜீரக சம்பா எடுத்துகிட்டு வா பாபு, அரிசி வாங்கி கட்டுப்படி ஆகலை, 178 ரூபா ஆயிடுச்சுன்னா. அப்போ ஜீரக சம்பா அரிசி தான் வள்ளல் பெருமான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எல்லாரும் உடனே இவ்வளோ காஸ்ட்லி என்ன நினச்சிட்டீங்க, நீங்கள் வேணா ஒரு மூட்டை வாங்கி கொடுங்க, அது சாப்பிட்றோம் அப்படின்னா. நான் சொன்னேன், எவ்வளோ அரிசி பயன்படுத்தும் ஒரு நாளைக்கு? யாராவது ஒருத்தர் வீட்டில் எவ்வளோ அரிசி போடுவீங்க? உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? எவ்வளோ அரிசி போடுவீங்க? எத்தனை பேர் உங்கள் வீட்டில்? 10 பேர். ஓகே, அதை வடிக்கிறீங்க. எவ்வளோ அரிசி பயன்படுத்துவீங்க? 10 பேருக்கு 2 கப் அப்படின்னா கிட்டத்தட்ட அரை கிலோ வருமா? அதை விட கம்மியாக வரும். அதை விட கம்மியாக வரும். அப்போ 30 நாளைக்கு எவ்வளோ வரப்போகுது? 15 கிலோ. அரை கிலோவே வச்சுக்கோங்க. ஒரு வேளை தான் சாப்பிட போகிறோம். அப்போ 30 நாளைக்கு 15 கிலோ தான் 10 பேருக்கே. மற்றபடி 10 பேர் இங்கெல்லாம் எனக்கு 10 பேர்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. 10 பேரா? அப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் கோயில் கட்டி கும்பிடணும். என்ன இப்போ எத்தனை பேர் இருக்கீங்கன்னா 3 பேருமா, இல்லை 4 பேருமா, அவ்வளோதான். புருஷன் பொண்டாட்டி 2 பிள்ளைங்க. அந்த காலமும் போயிடுச்சு. இப்போ புருஷன் பொண்டாட்டி ஒரு பையன் தான், ஒரு குழந்தை தான். 3 பேருக்கே அவங்களுக்கு திண்டாடுறாங்க. அந்த பிள்ளை எப்படி வளர்க்குறதுங்கிறாங்க. என் பையன் இன்னும் குழந்தை பெற்றுக்கல. ஏன்டா பெற்றுக்கலன்னா, அப்பா குழந்தைய வளர்க்குறதெல்லாம் கஷ்டமா இருக்குப்பா அப்படிங்கிறான். கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. திட்டிட்டு வந்தேன், இந்த ஒழுங்கு மரியாதையே குழந்தை பெற்றுக்கோ, அப்புறம் வயசாயிட்டே போயிடுச்சுன்னா உன்னால் வளர்க்க முடியாதுன்னு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்குது. குழந்தைய வளர்க்குறது, அக்கா பசங்க எல்லாருமே ஒரு குழந்தையோட தான் நிறுத்துறானுங்க. ஐ டோன்ட் நோ வை. எனக்கு வாய்ப்பு இருந்தால் நிறைய பெற்றிருப்பேன். சிசேரியனா போயிடுச்சு, அதனால 2 போயிடுச்சு. இப்போ அந்த எதுக்காக அப்படின்னா, எவ்வளோ அரிசி பயன்படுத்த போகுது? இப்போ அவங்க 10 பேருக்கே ஒரு மாதத்துக்கு 15 கிலோ அரிசி தான் தேவைப்பட போகுது. சரியா? அந்த அந்த மாதிரி யாரும் 178 ரூபா கிலோ அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கிலோவா சமைக்க போகிறோம்? இல்லை. அதனால ஜீரக சம்பா வாங்குங்க. ஜீரக சம்பாவில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அது வந்து லாங் டேர்ம் பயிர். அது 4 மாதத்து பயிர். 4 மாதத்துலேருந்து 5 மாதம் அந்த. அதனால் அதில் வந்து உயிர் சக்தி ரொம்ப அதிகம். மற்றதெல்லாம் வந்து 3 மாத பயிர். அது வந்து 5 மாதத்துக்கிட்ட ஆகிடும். உயிர் சக்தி ரொம்ப அதிகம் அந்த ஜீரக சம்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த அரிசி ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செரிமானத்துக்கு எந்த கஷ்டமும் இருக்கு. அரிசி சாப்பிட்டீங்கன்னா செரிமான கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ சுலபமாக ஜீரணமாயிடும். சீக்கிரம் பசிக்கும், சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. சீக்கிரமும் பசி எடுக்கும். ஏன்னா ஜீரண சக்தி, நம்ம ஜீரணத்துக்கு தான் உடம்பு ஆற்றலை நிறைய செலவு பண்ணுது. ஏன்னா 7 வேளை 8 வேளை கண்டத்தையும் தின்னுக்கிட்டே இருக்கிறோமா, அதனால ஜீரணத்துக்கே தான் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. கல்லீரல் எல்லாமே எதுக்கு? அது செரிமானத்துக்கே வேலை பண்ணுது. செரிமான வேலையை நிறுத்தினா உடம்பு ஆரோக்கியத்துக்கு வேலை பண்ணும். அப்போ ஜீரக சம்பா அவ்வளவு எளிமையா ஜீரணமாகக்கூடிய ஒரு அரிசி வந்து. அப்படி இல்லை அப்படின்னு அடுத்த ஆல்டர்னேட் வள்ளலார் கொடுக்குறார், பச்சை அரிசி. பச்சை அரிசி சாதம். எதையுமே வள்ளலார் சொல்லல. நம்ம இப்போதான் வந்து பாரம்பரிய அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கவுனி, ரத்தசாலி அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சேர்த்துக்கிறோம். புழுங்கல் அரிசி சாப்பிடக்கூடாது. பொன்னி தான், ரா ரைஸ் தான். புழுங்கல் அரிசியே சாப்பிடக்கூடாது. பொன்னியில பச்சை அரிசி, பொன்னி பச்சை அரிசி. புழுங்கல் அரிசி ஆல்ரெடி நீங்க வேக வச்சிடுறீங்க, அதை வேக வைக்கிறீங்க, அதனால அதனுடைய தன்மை எல்லாம் போயிருது. ஒரு தடவை வேக வச்சு தான் நம்ம சாப்பிட்றோம் பச்சை அரிசியை. புழுங்கல் அரிசி 2 தடவை வேக வைக்கிறோம். இப்போ அதில் என்ன ஆற்றல் இருக்கும்? அவனே வேக வச்சு கொடுத்துட்றான். முதல்ல நெல்லை வேக வச்சு அவிச்சு எடுத்து கொடுத்துட்றான்.
அதுக்கப்புறம் வீட்டில் மறுபடியும் நம்ம அரிசியை வேக வச்சு தான் அதனால புழுங்கல் அரிசி கூடாதுங்கிற, பச்சை அரிசி தான் சாப்பிடணும். இந்த 2 அரிசி தான், வேற ஆல்டர்னேட் கிடையாது. கருப்பு கவுனி சாப்பிடலாமா, ரத்தசாலி சாப்பிடலாமா? சுகர் வந்துருச்சுன்னா கருப்பு கவுனி சாப்பிடணும். சுகர் வராது, வராம பாத்துக்கிறத விட்டுவிட்டு வந்தா என்ன செய்யறதுன்றத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். வராம பாத்துக்கலாம். அப்போ அரிசி ஜீரக சம்பா அல்லது பச்சை அரிசி சாதம் வடித்து தான் சாப்பிடணும். இந்த சாப்பிடும் போது கொதிக்க கொதிக்க சாப்பிடக்கூடாது, ஆறி போய் சாப்பிடக்கூடாது. ஒரு இதமான சூட்ல அந்த சாப்பாடு இருக்கணும். அது நம்ம மத்தியானம் அந்த ஆபீஸ் போறவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தேடி தேடி எப்படிடா அந்த சாப்பாடை சூடு பண்றதுன்னு தேடி ஒரு ஹாட் பேக் கிடைச்சது. ப்ளக் பண்ணினா அந்த கீழே இருக்கிற பவுல் வந்து சூடாகும், அதனால மேலே இருக்கிறதெல்லாம் பவுல் ஆகும். 4 அடுக்கு கேரியர் அது. அந்த கேரியர் வச்சு ஆஃபீஸில் போய் ப்ளக் பண்ணி வச்சு, அது கடைசியில் ஒரு 5-6 வருஷம் தான் எனக்கு கிடைச்சிது. 55 வயசு வரைக்கும் அது எனக்கு கிடைக்கல. 55வது வயசில் அது கிடைச்சிது. அதை வாங்கி வச்சுட்டு என் பசங்களுக்கு கூட அதான் கொடுத்து அமிச்சேன். பையன் 2வது நாள் திருப்பி கொண்டு வந்துட்டு, காலேஜில் இதெல்லாம் போட்டால் நம்ம காலேஜ் விட்டு வெளியே துரத்திடுவோம், மரியாதைன்னு எடுத்து வச்சு. இந்த சீன்லாம் நான் போட முடியாதுப்பா, இந்த சீன்லாம் என்ன நீ ரொம்ப சீன் போடுறப்பா அப்படிமான்னு. இது மாதிரி நான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றேன்டா அப்படின்னா, ரொம்ப சீன் போடாத அப்படிமா. இந்த சீன்லாம் நீ போட்டுக்கோ, என்கிட்ட இந்த சீன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ண முடியல, விட்டுட்டேன். நான் வந்து அந்த மாதிரி சாப்பாடை வந்து சூடாக்கி தான் நான் சாப்பிட்டேன். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும். யூ ட்ரை டு ஹாவ் ஹாட் பேக். ஹாட் பேக் இந்த சாம்பாரை கலந்து எடுத்துக்கிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்க. ஆஃபீஸ் கோய தனித்தனியாக எடுத்துகிட்டு போங்க. சாதம் நல்லா சுட சுட ஹாட் பேக்கில் போட்டிங்கன்னா 4 மணி நேரத்துக்கு தாங்கும். அப்புறம் சாம்பார், ரசம், பொரியல் என்னவோ எடுத்துகிட்டு போங்க. நான் வந்து பக்கனையாக சாப்பிடுவேன். சாப்பாடு சூடாக இருக்கும், சாம்பார், ரசம், பொரியல் 3மே எனக்கு ஆஃபீஸில் இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், பொரியல் சாதம் கலந்து போய் எடுத்துக்கிட்டு ஒன்று சாப்பிட்ற பழக்கமே எனக்கு. சாப்பிட மாட்டேன், சாப்பிடக்கூடாது. வரேன், இப்போதான் ஆகாரத்துக்குள்ளார வரேன். அப்போ அந்த அரிசி வந்து ஜீரக சம்பா அரிசி அல்லது பச்சை அரிசி வடித்து தான் சாப்பிடணும். கொதிக்க கொதிக்க சாப்பிடக்கூடாது, ஆறி போய் சாப்பிடக்கூடாது, ஒரு இளம் சூட்டில் சாப்பிடணும். அடுத்தது காய்கறிகள். அரிசி முடிஞ்சிருச்சு, அடுத்தது காய்கறிகள். நாட் நீட், நோ நீட். மின்னட்ஸ்லாம் நமக்கு அவசியம் இல்லை, இந்த காலகட்டத்தில் அவசியப்படுது. அவசியம் இல்லை, நார்மலாக அவசியம் கிடையாது. நம்ம இதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு புரோட்டீன் எல்லாமே குறையிறதுனால மில்லட்ஸ் தேவைப்படுது. வரேன், அது லாஸ்ட் செஷனாக வச்சுக்கலாம். அரிசி முடிஞ்சது. அரிசிக்கு அப்புறம் நமக்கு தேவையானது என்ன? சமைக்கிறதுக்கு காய்கறி, பருப்பு, காய்கறி. துவரம் பருப்பு டெய்லி சாம்பார் வச்சிங்க அப்படின்னா, ஒரு நாள் சாம்பார் வைக்கும் நம்மளுக்கு ஒரு நாள் ஆயுஸ் குறையுதுன்னு வச்சு. ஒரு நாள் நம்ம சாம்பார் சாப்பிடும் போதும் ஒரு நாள் ஆயுசு குறையுதுன்னு வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு அதை வாரத்துக்கு ஒரு நாள் பயன்படுத்துங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு நாள் என்ன பண்ணணும்? வத்த குழம்பு, காரக்குழம்பு வச்சுக்கோங்க. இன்னொரு நாள் என்ன பண்ணணும்? எதையாவது பொடி வச்சு சாப்பிட்டு. இது மாதிரி தான் நீங்க வரணும். இந்த துவரம் பருப்பு இன்னொரு நாள் பயத்தம் பருப்புல நீங்க வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பருப்பு பயன்படுத்தணும் அப்படின்னா ஆல்டர்னேட் வாரத்துக்கு 2 நாள் மட்டும் இந்த பருப்பு பயன்படுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மோர் சாப்பிட சொல்லுவேன் நான். மோர் குழம்பு ஒரு நாள் வச்சுக்கலாம். மோர் குழம்பு வைக்க தெரியும் இல்லையா? நிறைய இருக்கு நம்மளுக்கு. ஒரு நாள் சாம்பார் வைங்க, ஒரு நாள் வத்த குழம்பு வைங்க, ஒரு நாள் மோர் குழம்பு வைங்க, ஒரு நாள் கீரை கடைஞ்சி சாப்பிடுங்க, ஒரு நாள் வெறும் பொடி போட்டு சாப்பிடுங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடிக்கடி இந்த துவரம் பருப்பு எல்லா பருப்பையும் அடிக்கடி யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சமைக்கும் பொழுது கடுகு அவசியம் இல்லைன்னு வள்ளலார் சொல்றார். இங்க பயன்படுத்தினா கொஞ்சமா பயன்படுத்துங்க. கடுகு எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, கடுகு வந்து எல்லா நச்சுத்தன்மையும் முறிக்கக்கூடிய ஆற்றல் கடுகுக்கு உண்டு. அதனால்தான் அந்த காலத்துல இருந்து எடுத்த உடனே தாளிக்கிறதுக்கு எண்ணெயை வச்சுட்டு உடனே கடுகு தூக்கி போடுறது அதுதான். அது நச்சுத்தன்மையை எல்லாம் பின்னாடி நீங்க என்னெல்லாம் போடுறீங்களோ அதுல வரக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாத்தையும் இந்த கடுகு நீக்கிடும். அதனால கடுகு அவசியம், அது கடுகு அவசியம்னு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். வள்ளலார் பெருமான் கடுகு அவசியம் இல்லைன்னாரு. ஏன்னா நச்சுத்தன்மை இருக்கிற பொருள் எதையுமே நம்ம இப்போ பயன்படுத்த போறது இல்லை. அதனால கடுகு அவசியம் இல்லைன்னு வள்ளலார் சொன்னார். நம்ம வந்து மார்க்கெட்ல தான் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னும் போது இந்த கடுகு நீங்க கொஞ்சமா பயன்படுத்திக்கோங்க.
ஜீரகத்தை அதிகமாக பயன்படுத்தும். கடுகை சும்மா ஒரு சிட்டிகை எடுத்து போட்டுக்கோங்க, அது உங்களுடைய திருப்திக்காக. அப்புறமா ஜீரகத்தை நல்லா ஒரு ஸ்பூன், ஃபுல் ஸ்பூன் ஜீரகத்தை போடும். சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி சமைக்கிறதெல்லாம் நான் சொல்லிக் கொடுவேன்னா அது உங்களுக்கு தெரியும். காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் பயன்படுத்தலாம்? கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கொத்தவரங்காய். இந்த 5 காயோட லிமிட் பண்றார் வள்ளலார். இது கடைசி ஸ்டேஜ். கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கொத்தவரங்காய் 5 காய்கறிகள் மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். இதுக்கு மேல முதல் ஸ்டேஜ் அப்படின்னும் போது அவர் புடலங்காய் கொடுக்குறாரு, பூசணிக்காய் கொடுக்குறாரு, சுரக்காய் கொடுக்குறாரு, இந்த பீட்ரூட், கேரட், அந்த ஆங்கில காய்கள், இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு கிடையாது. நம்மளுடைய கண்ட்ரி எப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதோ அதெல்லாம் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? ஆனா இந்த 5 காய்கறிகளோட நிறுத்தினா உத்தமம். அதுக்கு மேல அப்படின்னா பூமிக்கு அடியிலிருந்து எதெல்லாம் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடு. சிம்பிள். இந்தியால இருந்து இங்க வருது தானே, முழு விலையில வருது இல்லையா? வாங்கி பயன்படுத்து, வாங்கி பயன்படுத்து. நான் விளையாடுறதுன்னு எதுக்கு சொன்னேன்னா, சீசனல் வெஜிடபிள்ஸ், சீசனல் ஃப்ரூட்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஆனா பூமிக்கு அடியில இருந்து எடுக்கிறத எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணலாம். முதல் கேள்வி வெங்காயம். வெங்காயம் எங்க இருந்து வருது? இப்போ வெங்காயம் பயன்படுத்தலாமா கூடாதா? வாரத்துக்கு ஒரு நாள் வெங்காயம் பூண்டு இல்லாம சமைக்க பழி. நான் வாரத்துக்கு ஒரு நாள், நான் நடைமுறை சன்மார்ன்னு அதுக்கு தான் பேரு. எல்லா நாளும் வெங்காயம் சாப்பிடாதன்னா என்னை விட்டு ஓடிடுவாங்க. வெங்காயம் பூண்டு வாரத்துக்கு ஒரு நாள் அவாய்ட் பண்ணுங்க. அதனால தான் நான் 5 நாளோட நிறுத்தினேன். சாம்பார், காரக்குழம்பு, மோர் குழம்பு, கீரை, இன்னொன்று என்ன சொன்னேன், பொடி பொடி 5 நாள். 6, 7 2 நாள் நான் பாக்கி விட்டேன். துவையல் நிறுத்திங்க. இந்த சாம்பாரை ஒரு நாள் மட்டும் நிறுத்துங்க. மற்றதெல்லாம் ரசம் டெய்லி எடுக்கணும். ரசம் 7 நாள் எடுங்க. ஓ, என்ன விட்டேன் நான்? மண்ணில் இருந்து எடுக்கிறது, மண்ணுக்கு அடியில இருந்து எடுக்கிறது எல்லாத்தையும் கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது இந்த 5 காய் தவிர வேற ஏதாவது காய் நீங்க சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது மண்ணுக்கு அடியில இருந்து எடுக்கிற காயா இல்லாம இருக்கட்டும். நான் ஒரு காயா லிஸ்ட் அவுட் பண்ணல. மண்ணுக்கு அடியில இருந்து எடுக்கக்கூடாது, அவ்வளவுதான். இது என்னன்னா எடுக்கிறாங்கன்னு பார்த்து அதை அவாய்ட் பண்ணி. கிழங்கு வகைகள் நோ, டோட்டலி கிழங்கு வகைகள் கிடையாது. ஏன்னா கிழங்கு பண்டம், மாவு பண்டம், சாவு பண்டம்னு பழமொழி இருக்கு. மாவு பண்டம், சாவு பண்டம். அதுல எக்ஸம்ஷன் கருணை கிழங்கு மாத்திரம் கொள்ளுதல் கூடும். இந்த கருணைக்கிழங்கு எதுக்குன்னா, நம்ம அப்படியே தியானம் பண்ணி இறை சிந்தனையிலிருந்து உடம்பெல்லாம் ரொம்ப உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக கருணைக்கிழங்கு ஒரு விதிவிலக்கா வளர்க்கணும். அதுக்காக கருணைக்கிழங்கு சாப்பிடலான்னு வாரம் கருணைக்கிழங்கு வாங்கி சாப்பிடுவோம். சரிங்களா? இட்ஸ் நாட் அ ரெகுலர் ஃபுட். கருணைக்கிழங்கு ரெகுலரா எடுத்துக்க கூடாது. அது மண்ணில இருந்து எடுக்கிறது தான். கருணைக்கிழங்கும் சாப்பிடக்கூடாத பண்டம் தான். ஆனால் உடம்பு உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா மருத்துவ ரீதியாக கருணைக்கிழங்கை கொள்ளலாம். Once in 15 days you can take. சரிங்களா? என்ன உடம்பு, அது கூட இந்த மாதிரி உடம்பு உஷ்ணமாகிறவங்களுக்கு தான் கருணைக்கிழங்கு. அதனால தான் சொல்றேன், உடம்பு உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மருத்துவம் தான் கருணைக்கிழங்கு. அந்த கருணைக்கிழங்கு சாப்பிடும்போது வாய் காரக்கூடாது, அது காரம் அடிக்கும். ஏன் காரம் அடிக்குது? கருணைக்கிழங்கு நீங்க மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு 15 நாளைக்கு சமைக்கும். ஆஃப்டர் 15 days யூ யூஸ் இட். மினிமம் 15 days யூ கீப் இட். யூ கீப் இட் அசைடு. சரிங்களா? மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து, மார்க்கெட்ல அவன் எத்தனை நாள் போடுறான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. மினிமம் 15 days ஓரமா வச்சிருங்க. ஆஃப்டர் 15 days யூ குக். பிடிக்கரணை மட்டும்தான், பெரிய கருணை எல்லாம் அது சேனக்கிழங்கு கிடையாது. கருணை கிழங்குனா பிடிக்கரணை, அது மட்டும்தான். அதை 15 நாள் கழிச்சு தான் சமைக்கணும். அப்பதான் அதனுடைய உண்மையான வீரியம் அந்த ஸ்டேஜுக்கு வரும்.
இது புதுசாக இருக்கும்போது இந்த ஸ்டேஜே வராது. ஒரு 15 நாள் ஆற போடணும். அப்போ தான் அது காரல் அடிக்காமையும் இருக்கும். நல்லா சமைக்க முடியும். கருணைக்கிழங்கு சமைக்கும் போது மட்டும் கொஞ்சம் புளியை பயன்படுத்துங்கள். மற்றபடி புளி அவசியம் இல்லை. புளி அவசியம் இல்லை. சாம்பார் வைக்கிறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கெல்லாம் புளி சேர்க்காதீங்க. புளிக்கு பதில் ஆல்டர்னேட் யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி. நான் இது வரைக்கும் அதை கேள்விப்பட்டதில்லை. என்ன சொல்றாங்க அவங்க? மாங்காய் தூள்னு சொல்றாங்க. ட்ரை மேங்கோ பவுடர். ஓகே. தக்காளி நல்லது. தக்காளி போட்டிங்கன்னா நல்லது. அந்த தக்காளி போடும் போதும் தக்காளியை வேக வச்சு தோலை எடுத்துட்டு பயன்படுத்து. தக்காளியை தோலோட பயன்படுத்தக்கூடாது. தக்காளியை தோலோட பயன்படுத்தக்கூடாது. சாப்பிடும்போது எப்படி எடுத்துருப்பீங்க? தோல் முதல்ல சமைக்கும் போதே வேக வச்சு தோல் எடுத்துருங்க. தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா தோல் ஆட்டோமேட்டிக்காக பீல் ஆகி வந்துடும். நீங்கள் தனியாக எதுவுமே பண்ண வேண்டாம். தண்ணியில் 4 தக்காளியை போட்டு கொதிக்க விட்டுருங்க. காலையில் எழுந்தோன்னா அந்த வேலையை பண்ணுங்க. அது பாட்டு கொதிச்சிட்டு இருக்கும். கொதிச்சிங்கன்னா தக்காளி எடுத்திங்கன்னா தோல் ஆட்டோமேட்டிக்காக பீல் ஆகி வெளியே வந்துடும். இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த தக்காளியை பயன்படுத்தும். அடுத்தது காய்கறிகள் முடிஞ்சது. கீரை. இப்போ காய்கறிகள் அந்த 5 காய்கறிக்கு அப்புறமா வேற ஏதாவது காய்கறிகள்னா பூமிக்கு அடியிலிருந்து விளையாத காய்கறிகள் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது கீரைகள். கரிசலாங்கண்ணி கீரை, தூதுவளை கீரை, முருங்கை கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. இது மட்டும்தான் பயன்படுத்தும். சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, அவத்திக்கீரை எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது. அகத்திக்கீரை யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்? யாருக்கு கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க. இது மாட்டுக்காக உருவான ஒரு நமக்கு தேவை கிடையாது. மாட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அது ஒரு ஐதீகமாகவே கொடுப்பாங்க. அகத்திக்கீரை அமாவாசை அன்னைக்கு கொடுப்பாங்களா? ஏதோ ஒரு நாள் மாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுக்கணும்னு ஒரு ஐதீகமே இருக்கு. இருக்கிற அகத்திக்கீரை நீ தின்னுடாத, அதை 15 நாளைக்கு ஒரு தடவை மாட்டுக்கு கூடுன்னு தான் அதை வச்சாங்க. பாரம்பரியத்தெல்லாம் நிறைய மறந்துட்டோம். கரிசலாங்கண்ணி கீரை, தூதுவளை கீரை, வல்லாரை கீரை, முருங்கை கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த 5 கீரையை தவிர இன்னொரு கீரை இருக்குது. தொட்டியில் வச்சிருக்கீங்க. அது சாம்பிள் காமிங்க. புளியாரை. ஒன்னே ஒன்று பறிச்சுட்டு வந்துரு. எதுன்னு தெரியாத அவனுக்கு, அவனை சன்மார்க்கத்துல நீக்கிருங்க. தெரியாதார அவனுக்கு புளியார நீக்கிறேன் நான் புழு விட்டு. எழுதிட்டீங்களா? கரிசலாங்கண்ணி, தூதுவளை, வல்லாரை, முருங்கை, புளியாரை, பொன்னாங்கண்ணி. 6 கீரை கிடையாது. இதை தவிர வேற எதுவும் கிடையாது. இதை தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் நான். நீங்க வரிசையா லிஸ்டா ஒன்னொன்னா கேட்கக்கூடாது. இதை தவிர வேற எதுவும் கிடையாது. பாருங்க, இதுதான் புளியாரை. இங்கேயே ஒரு தொட்டியில இருக்கு. புளியாரை இப்படிதான் இருக்கும். இத்தினோண்டு தான், ஒரு விரல் சைஸுக்கு தான் அதை நம்ம முளைக்கவே விடுவாங்க. அதுக்கு மேல முளைக்காது. ஆனா இது மண்ணில் அப்படி போட்டிங்கன்னா காடு மாதிரி வளர்ந்துக்கிட்டே வரும். இதுவும் வல்லாரையும் அந்த அளவுக்கு. வல்லாரை, கரிசலாங்கண்ணி, இது தூதுவளை எதுவுமே நீங்க ஒரே ஒரு இடத்துல பயிர் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது பாட்டுக்கு சும்மா போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இது வளர்ச்சி அதிகம். கேன்சரை தடுக்கக்கூடியது. ஐயா சொல்றாரு, கேன்சர் வராது. இது ஒண்ணுமே இல்லை. இதை சமைக்கிறதெல்லாம் புளியாரை துவையல் தான் அரைக்க முடியும். ஏன்னா இது குவான்டிட்டி அவ்வளோ கிடைக்காது. அதனால என்ன பண்ணணும், இப்போ ஐயா கொண்டு வந்திருக்காரு வச்சுங்களேன், இப்படி பறிச்சு சாப்பிடலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தினம் தினம் கொள்ளுதல் வேண்டும்ன்றார் வள்ளலார். புளியாரை தினம் தினம் டெய்லி கொஞ்சம் பறிச்சு வாயில போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா டயர்ட்னஸே வராது உங்களுக்கு. இப்ப நான் சொன்ன அந்த கீரைகள் உங்களுக்கு உடம்புல
டயர்ட்னஸே கொடுக்காது. ஆக்டிவா இருப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். டீடாக்சிகேஷன். லிவர் தான் ஐயா வந்து கேன்சர் வராதுன்னார். லிவர் தான் எல்லாத்துக்கும். லிவரை வந்து இந்த மருத்துவ குணங்கள்லாம் நான் தனியா குடுக்குறேன். ஒரு செஷன் வச்சுட்டு இருக்கேன். காய்கறிகள், கீரைகளுக்கு என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு ஒரு செஷன். இது வந்து இன்ட்ரோடக்ஷன் செஷன் தான். இந்த 6 கீரைகள், 5 காய்கறிகள், அது தவிர அப்படின்னா மண்ல இருந்து பிடுங்கிறது எதையுமே எடுத்துக்க கூடாது. இதுல எல்லா கீரையும், மற்ற எல்லா கீரையும் நமக்கு தேவையில்லாத கீரை தான். எல்லாமே நமக்கு தேவையில்லாத கீரை. கரிசலாங்கண்ணியும் கடைஞ்சி சாப்பிடலாம். கரிசலாங்கண்ணி துவையல் சாப்பிடலாம். இதை தவிர கருவேப்பிலை நீங்க பயன்படுத்தலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி பயன்படுத்தலாம். கொத்தமல்லி கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதை நாங்க எங்க கிராமம் புடுங்கவே மாட்டோம். கொத்தமல்லியை கூட நாங்க புடுங்க மாட்டோம். அடுத்துதான் எடுத்துட்டு வரும். அதை புடுங்கவே மாட்டோம். நாங்க கூடிய வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். கொத்தமல்லி கூட நாங்கள் கிராமத்தில் அடுத்துதான் எடுத்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி புதினா, இப்பெல்லாம் புதினாவை கூட புடுங்கி தான் எடுத்துட்டு வரோம். மார்க்கெட்டில் புதினா வேரோட வருது. புதினா கட்டு வேரோட வருது. அடா பாவிங்களா நினைச்சு. ஏன்னா 2 புதினா வந்து 2 தடவை அறுக்கலாம். இப்போ 3ஆவது தடவையும் அது வந்து முளைக்கும். முதல் தடவையே பிடிங்கிறான். கேட்டால் அறுக்கிறதுக்கு ஆள் வர மாட்டேங்குதுங்க. அறுக்க ஆள் கிடைக்கல. அதனால நான் பிடிங்கி தான் எடுத்துட்டு வரேன். இதை 3 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பயிர்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. ஸோ மற்றது எதுவுமே நமக்கு தேவையில்லை. இதுதான் ஆகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வளர்க்கணும். எப்படி சாப்பிடணும்? மதியானம் 12 மணிக்கு இது மாதிரி ஒரு ஆகாரத்தை பக்குவமாக சமைத்து சாப்பிட வேண்டும். சாதம் குழஞ்சி இருக்கக்கூடாது. சாதம் குழையக்கூடாது. வேற வேறையா இருக்கக்கூடாது. அப்போ அவ்வளோ சிரத்தையோடு அந்த சாதத்தை வடிக்கணும். அதே மாதிரி குழம்பு பொடி, என்ன சாம்பார் பொடி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு காம்பினேஷன் வள்ளலார் கொடுத்துருக்கிறாரு. இந்த காம்பினேஷன் வந்து நான் இல்லை மேலே இருக்கு. மேலே அந்த காம்பினேஷன் நான் வந்து இந்த காய்கறிகளை பற்றி சொல்லும். அந்த காம்பினேஷனில் குழம்பு பொடி அரைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி பொரியல் எது பண்ணுறதா இருந்தாலும் கல் உப்பு பயன்படுத்த வேண்டும். அவாய்டு சால்ட். இந்த கல் உப்பு கடையில் விற்கிற கல் உப்பு இல்லாமல் இங்கெல்லாம் வந்து லூஸில் கல் உப்பு விற்கிறாங்களா, கடல் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு அந்த கல் உப்பு பயன்படுத்து. அந்த கல் உப்பையும் முருங்கைக்கீரை இல்லாட்டி குப்பைமேனி கீரை, முருங்கைக்கீரை குப்பைமேனி கீரையை கல்லுப்போட சேர்த்து கடாயில் வறுத்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி புளியும் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த புளியும் கடாயில் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. புளி டைரெக்டாக புளியை பயன்படுத்தக்கூடாது. இதையும் லேசாக கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி வறுத்தா ரொம்ப நல்லது. கொடுக்கா புளியா? அதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லைங்களே. இந்த புளிய மரத்துலேருந்து வர புளி தான் நான் பேசுகிறேன். அதை வந்து நீங்கள் கொடுக்காப்புளி வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்காப்புளி சாப்பிடணும். சுகர் பேஷண்ட்டு கொடுக்காப்புளி ஒரு சீசனில் வரும். இப்போ அந்த சீசன் ஆரம்பிக்குது. கொடுக்காப்புளி சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் வந்து என்ன பழம்? நாகப்பழம். நாகப்பழம் சாப்பிடலாம். நாகப்பழம் சாப்பிட்டு கொட்டையை தூக்கி போடாமல் அந்த கொட்டையெல்லாம் சேர்த்து வச்சுருங்க. அதை காய வச்சு அந்த கொட்டையை உடைச்சி அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பருப்பு, அந்த பருப்பெல்லாம் எடுத்து வச்சு அதை பொடி பண்ணி சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் இந்த மாத்திரைக்கு தயவு செஞ்சு, இதுவே பெரிய மருந்து. ஆவாரம்பூ, ஆவாரம்பூ பறிச்சுட்டு வந்து அதை ஒரு புடி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆவாரம்பூ கஷாயத்தை. வாழைக்காய், 1 விட்டு 1 நாள் வாழைக்காயை சாப்பிட்டீங்கன்னா சுகர் குறைஞ்சி. வாழைக்காய் சுகர் பேஷண்ட்டுக்கு அவ்வளவு அற்புதமான மருந்து. இஞ்சி வாழைக்காயை வாங்கணும். நம்ம வாழைக்காய் வாங்கினா நம்ம கொடுக்குற 10 ரூபாய்க்கு வாழைக்காய் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்தலா தட்டி பார்த்து டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்குதா அப்படின்னு பார்த்து வாங்குவோம். இஞ்சி, ஆமாம். கறிவாழைப்பூ இருக்கு. கறிவாழை சொல்லுவாங்க. நேந்திரங்காய் வரல. நேந்திரங்காய் அது வந்து எந்த வாழை மரமா இருந்தாலும் இந்த பிஞ்சா சாப்பிடலாம். இல்லாட்டி பேயன் வாழைக்காய். பேயன் வாழைக்காய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அது அந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்கு வர்றது கிடையாது. இங்கே நிறைய இருக்கு. ரொம்ப நாங்கள் அங்கே ஒரு 10 மரம் போட்டோம். 2 மரம் தான் வளர்ந்துருக்கு.
சரிங்களா? ஸோ அந்த பேயன் வாழைக்காயை வந்து பயன்படுத்தலாம். இல்லாட்டி வாழைக்காயை பிஞ்சா வச்சு பயன்படுத்துங்க. சரிங்களா? ஸோ மத்தியான ஆகாரம் இதுதான். இந்த ஆகாரம் எவ்வளோ சாப்பிடலாம்? எவ்வளோ சாப்பிடலாம்? சாம்பார் சாதம் சாப்பிடுவோம். அப்புறம் சாதம் போட்டு ரசம் ஊத்தி சாப்பிடுவோம். அப்புறமா தயிர், மோர் இல்ல வத்த குழம்பு. கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் சாதம் போடுங்க. இதுல ஒரு வாய் சாதம். ஒரே ஒரு பிடி. இந்த சாதத்தை ஓரமா வச்சு ஒரு சிட்டிகை சுக்கு பவுடர். மத்தியானம் ஒரு சிட்டிகை சுக்கு தூள். இந்த ஒரு வாய் சாதத்துல ஒரு சிட்டிகை சுக்கு தூளை போட்டு பிசைஞ்சு ஒரு வாய் சுக்கு சாதம் சாப்பிடுங்க. முதல் வாய் சுக்கு கலந்த சாதம். முதல் வாய். முதல்ல சாப்பிட உட்கார்ந்த உடனே முதல்ல ஒரு சிட்டிகை சுப்பு, ஒரே ஒரு வாய் சாதம். நிறையெல்லாம் சாப்பிட வேணாம். இல்ல வெறும் சுக்கு. சுக்கு எப்படி நான் பதப்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த சுக்கு பதப்படுத்தின சுக்கு தூள ஒரே ஒரு சிட்டிகை, சும்மா ஒரு வாய் சாதம் தான். ஒரே ஒரு வாய். இந்த சுக்கு சாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சாம்பார் சாதம், ரசம் சாதம் சாப்பிடலாம். இது வந்து சாப்பிடக்கூடியது. வாழை இலையில சாப்பிட்டீங்கன்னா அதை விட சிறப்பு வேற. வாழை இலையில சாப்பிட்டீங்கன்னா அதை விட சிறப்பு எதுவும் தெரியும். வாழை இலையில சாப்பிடுற பழக்கம் நல்லது. எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம். இப்போ வீட்டில் லீவ் நாளில் இருக்கீங்கன்னா ஒரு வாழை இலை வாங்கி வச்சுக்கோங்க. லீவு நாளில் வாழை இலையில சாப்பிடணும். அவ்வளோதான். அது மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துங்க. எங்கள் வீட்டில் சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா வாழை இலை தான். எங்கள் வீட்டில் சென்னையிலேயே வந்து சாட்டர்டே சண்டேனா வாழை இலை தான். காலையில் டிஃபன்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் வாழை இலை தான். வாழை மரம் நிறைய இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து 2.5 கிரவுண்டு வீடு. 2.5 கிரவுண்டு, இந்த பக்கம் ஒரு 2.5 கிரவுண்டு. அதில் ஒரு பார்ட்டு வீடு, இன்னொரு பார்ட்டு வெறும் கார்டன் தான். மாமரம், பலாமரம், வேப்ப மரம், தென்னை மரம், எல்லா கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை, அது மாதிரி அத்தனையும், துளசி, கற்பூரவள்ளி, பிரண்டை விட்டுட்டேன் நான். பிரண்டை அது என்னென்ன இருக்குன்னு சொல்லும் போது தான் ஞாபகம். பிரண்டை, பசலைக்கீரை, இது எல்லாமே வந்து நாங்கள் வீட்டில் வளர்த்துக்கிட்டு வரோம். பசலைக்கீரை ஓகே, அது எப்படி சாப்பிடணும்னு மட்டும் சொல்லுங்க. பசலைக்கீரையை வந்து நீங்க கடைஞ்சி சாப்பிடலாம், இல்லாட்டி துவையல் பண்ணி சாப்பிடுங்க. பஜ்ஜி போட்டு சாப்பிடாதீங்க. பசலைக்கீரை பஜ்ஜி, புளிச்சக்கீரை எல்லாம் வேண்டாம். புளிப்புலாம் நம்ம உடம்புல நிறைய ஏறக்கூடாது. புளிப்பு ஏறவே கூடாது உடம்பு. கொஞ்சம் புளிப்பு தான் வேணும். அதுக்கு தான் நம்ம தக்காளியோ அதை சேர்த்து. இந்த பிரண்டையெல்லாம் வந்து சன்மார்க்கம் கிடையாதுங்க. நான் சன்மார்க்கத்தை தாண்டி அதெல்லாம் பேசுறேன். ஏன்னா ப்ராக்டிக்கலா கொஞ்சம் டீல் பண்ணணுங்கிறதுனால தான் இந்த பிரண்டையெல்லாம் உள்ள வருது. மருத்துவ குணம் என்னென்ன? முருங்கைக்கீரையிலே ஒரு வெரைட்டியா? அது என்னன்னு தெரியல. அது என்ன மருத்துவ குணமோ சொல்லுங்க, அது எடுத்துக்க. மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னா நம்ம இனிப்பு கீரை. அதனால தவசி முருங்கைன்னு சொல்றேன். ஓகே, காட்டுங்க. எனக்கு அங்க அது நான் கேள்விப்பட்டது இல்லை. சரிங்களா? அப்போ இது மாதிரி தான் இந்த இந்த வகையான ஆகாரங்கள். மத்தியானம் சாப்பிடும்போது சுக்கு தூளோட சாப்பாட ஆரம்பிங்க. அது செரிமானத்துக்கு அவ்வளவு சரி பண்ணிடும். நம்ம பித்தம் உடம்புல ஏறாம அது காப்பாற்றும். இந்த முடி வெள்ளையானதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? முடி ஏன் வெள்ளையாவது? பித்தம் தான் காரணம். பித்தம் தான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. பித்தத்தை சரியா நம்ம பேலன்ஸ் பண்ணலன்னா விளையாடும். அந்த பித்தத்தை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மறுபடியும் கருப்பாகும். முடி திரும்பி கருப்பாகும். அதை வந்து பித்தத்தை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அறுவகை, அறுசுவை, இனிப்பு வேணும். வள்ளலார் வந்து பெருமான் மெத்தடுக்கு அங்க வர முடியாது. அறுசுவை உணவு பெருமான் மெத்தடுக்கு கொண்டு வரவே முடியாது. பெருமான் வந்து அந்த அறுசுவையை வெவ்வேறு விதத்துல கொடுக்குறாரு. நாட்டு சர்க்கரையை சாப்பிட சொல்றாருல்ல, வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை, அது ஒரு சுவையில வந்துடும். கசப்பு, இந்த கஷாயம் குடிக்கிறோம் இல்லையா காலையில, இதுல ஒரு சுவை வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு விதத்துல கொண்டு வந்து அறுசுவை உணவுன்னா சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறது. ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பார். ஏன்னா
தாம்பூலம் தரிக்கும் போது பஞ்சவாசங்களோட சாப்பிட சொல்றாரு. அதுல வந்துடும் அது. இனிப்பு புளிப்பு ரெண்டும் அங்க வந்துடும் பஞ்சவாசத்தில். அதனால தான் தனியா புளிப்பு வந்து நம்ம சேர்க்கறது கிடையாது. தாம்பூலம் வெத்தலை பாக்கு போடும்போது அதை புளிப்பு கொண்டு வந்து இனிப்பும் புளிப்பும் அதில் வந்துடும். இப்போ நான் ப்ராக்டிக்கலாக வந்து பஞ்சவாசம்னா தெரியல அப்படிம்பாங்க. அப்போ வந்து இந்த நெல்லிக்காய் போட்டது இருக்குன்னு தெரியுங்களா? இந்த கடையிலலாம் விற்கிது. இதை வாங்கிக்க சொல்லுவேன். இந்த சோம்பு, ஸ்வீட் சோம்பு இருக்கு இல்லையா? அதை சேர்த்துக்க சொல்லுவேன். ஒரு ஆல்டர்னேட். அந்த ஸ்வீட் சோம்பும் இல்லாட்டி பஞ்சாமிர்தம் விற்கும் இல்லையா? இது எதுவுமே விட்டுருங்க. வெத்தலையில் பஞ்சாமிர்தத்தை வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இந்த பஞ்சாமிர்தம் வந்து எல்லா ஊர்லேருந்தும் வாங்கிடாதீங்க. இந்த கிட்டத்தட்ட பழனி மட்டும்தான் இன்னும் வந்து அந்த பாரம்பரியத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஒரு 3 மாதம் முன்னாடி கூட நாங்கள் பழனிக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஒருத்தர் எங்களுக்கு நல்ல இந்தியன் ஆயில் டீலர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் பழனி கோயிலில் ரொம்ப க்ளோஸ். அவர் வந்து அது எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போய்க்காங்க. அதே மாதிரி திருப்பதியில் வந்து நாங்கள் இந்தியன் ஆயில் தான் கேஸ் சப்ளை திருப்பதிக்கு. அதனால் எங்கள் கிச்சன் வரைக்கும் நான் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு போவேன் நான். அப்போ வந்து அவங்க லட்டு எப்படி பண்ணுறாங்க, என்ன எப்படிலாம் அதில் ஏதாவது தடுக்க முடியுமா, என்ன பண்ணுறாங்க, தப்பு என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் நான் ஆராய்ச்சி பண்ணேன். நாங்கள் இந்தியன் ஆயில் சப்ளை எங்கெல்லாம் இருக்கோ நான் தான் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போய்கிட்டு இருப்பேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நான் இன்ஸ்பெக்ஷன் செக்ஷனில் தான் இருந்தேன். அதனால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 ஸ்டேட்டுக்கும் நான் வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு. அதனால் இந்த மாதிரி நிறைய இடங்களில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து திருப்பதியில் ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணுற இடம் திருப்பதி. ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை கூட நடுவில் வந்து பயங்கரமாக கழிப்பு விட்டாங்க. அதான் அது நடுவில் பயங்கரமாக கழிப்பு விட்டாங்க. அது வெறும் ஜலஸ்னால வந்த விஷயம்தான். திருப்பதியில் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஃபில்டர் பண்ணி தான் திருப்பதியில் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அதில் ஒர்க் பண்ணுறவங்க அதில் ஒரு 2 பேர் வந்து ஃப்ராடு. அந்த 2 பேரை அழிக்கணுங்கிறதுக்காக மொத்த சிஸ்டத்தையும் வந்து பண்ணிட்டாங்க. அந்த 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு 2 ஐயர் அங்கே இருந்தவங்க ரொம்ப ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போல்லாம் நான் சர்வீஸில் இருந்த காலம், நான் போயிருந்தேன். அதனால தான் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எனக்கு அதை பற்றி தெரியும். பட் ஸ்டில் ஓகே. நம்ம இப்போ சாப்பிடும்போது அந்த மத்தியானம் லஞ்ச் வந்து எவ்வளவு சாப்பிடணும், குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிடணும். சாப்பிடும்போது முதல்ல பக்கத்தில் தண்ணி இருக்கவே கூடாது. சாப்பிடும்போது தண்ணி பக்கத்தில் இருக்கவே கூடாது. நம்ம சாப்பிடும்போது தண்ணி தேவைப்படுதுன்னா அந்த ஆகாரம் தவறான ஆகாரம்னு அர்த்தம். தத்துவ ஆகாரத்துக்கு தண்ணி தேவைப்படாது. நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே தண்ணி குடிக்கணும் போல இருந்துச்சுன்னா இந்த ஆகாரத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு. அஜினமோட்டோவா? ஐயோ, அஜினமோட்டோ பயன்படுத்தவே கூடாது. அது வெறும் டேஸ்ட் மேக்கர் தான். எல்லா ஹோட்டல்லையும் போடுவான். எல்லா கல்யாணத்துலையும் அஜினமோட்டோ சேர்த்து தான் போடணும். அது வந்து டேஸ்ட் மேக்கர். நம்ம சரியா சமைக்கலைன்னா கூட அஜினமோட்டோ சேர்த்துட்டா சரியா போயிடும். அதனால அஜினமோட்டோ வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். வேண்டாம். அதே மாதிரி என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃபார் தட் மேட்டர் டு அவாய்ட். ப்ரிசர்வேட்டிவ் போட்ட எந்த பொருளுமே உங்களோட ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எனி கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ், எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, இந்த ப்ரிசர்வேட்டிவ் அவாய்ட். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிடணும்? தயிரில் என்ன ப்ரிசர்வேட்டிவ்? தயிரே வந்து அது குளிச்ச உடனே அது அப்படிதான். அதுக்கு மேலே அதை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி காப்பாற்ற முடியாது. பாக்கெட்டில் வருது, ப்ரிசர்வேட்டிவ் போட்டு வருதா? ஓ, நீ கைண்ட் ஆஃப். ஸோ ஆல் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் ஆர் வித் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வித் an எக்ஸ்பைரி டேட். அவ்வளோதான், முடிஞ்சு போய். அந்த எக்ஸ்பைரி டேட்டு தான் நம்மளோடது. சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு எக்ஸ்பைரி ஏர்லியாக வருது. ஓகே, என்ன எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிடணும்? தண்ணி அவாய்ட் பண்ணணும்னு சொன்னேன். எவ்வளோ? ஓகே, 1 பவுல் ஆஃப் ரைஸ், 1 பவுல் ஆஃப் ரைஸ், 2 பவுல்ஸ் ஆஃப் அதர் திங்ஸ். சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே அந்த 2 பவுல் குவான்டிட்டிக்குள்ளே தான் இருக்கணும். 1 + 2 3 பவுல்ஸ். இந்த பவுல் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படின்னா, இங்கே எதுவும் பவுல் இருக்கா சார்? சார் உட்காரு. இங்கே ஏதாவது இருக்கா? இதுவா?
இதெல்லாம் பத்தாதுடா, இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கணும், ஒரே அடியா வயிற்றுல அடிக்கூடாது. ஓகே, இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுதான், இவ்வளவு சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷம். இதோட கொஞ்சம் ஒரு 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 அரை இன்ச்சு, ஒரு அரை இன்ச்சு அதிகமா இருக்கும். அதில் டோட்டலா 3 பவுல்ஸ். அதில் 1 பவுல் ஆஃப் ரைஸ் அண்ட் 2 பவுல்ஸ் ஆஃப் சாம்பார், ரசம், பொரியல். அது 3 சேர்ந்து இன்னொரு 2 பவுல். டோட்டலி 3 பவுல்ஸ் ஆஃப் குவான்டிட்டி வி கேன் டேக். இது அப்படியே ராத்திரி வரும்போது 1.5 பவுல்ஸ். நைட்டு சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த 3 பவுல் வந்தது இல்லையா, ராத்திரி 1.5 பவுல் தான் சாப்பிடணும். அதில் பாதி, மத்தியானம் எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றீங்களோ அதில் பாதி தான் ராத்திரி சாப்பிடணும். வரேன், இரவு மட்டும் இல்லை, வரேன். ஸோ இதில் பாதி தான் நம்ம ராத்திரி சாப்பிடணும், சரிங்களா? அது வந்து நீங்கள் சாதமாக இப்போ நம்ம வச்சுக்கலாம். இப்போ நைட்டு சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னா இதில் பாதி தான் சாப்பிடணும். நைட்டு சாப்பிடும்போது இதை வந்து பாதி ஆக்கிடுங்க. இப்போ 1 பவுல் அப்படின்னா இதை வந்து ஒரு அரை பவுலாக மாற்றிடுங்க. சாதம் அரை பவுல் தான். மீதி இந்த பக்கம் இருக்கிறதுல ரசம், பொரியல் இது மட்டும்தான் இருக்கணும், சாம்பார் இருக்கக்கூடாது. கீரையோ தயிரோ ராத்திரியில் சாப்பிடவே கூடாது. கீரையும் தயிரும் எந்த ஒரு விஷயத்திலும் நைட்ல எடுத்துக்கூடாது. எனி பார்ட் ஆஃப் எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சரி, கீரையோ தயிரோ ராத்திரி கிடையாது. ஸோ இதுதான் வந்து நைட்டு சாப்பிடு. இப்போ எதெல்லாம் நம்ம சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது? கிழங்கு வகைகள் மொத்தமாக கிடையாது. கிழங்கு வகைகள் மொத்தமாக கிடையாது. உடம்புக்கு ரொம்ப சூடாயிடுச்சுன்னா கருணக்கிழங்கு சாப்பிடும். அதுக்கு அடுத்தது பழ வகைகள் கூடவே கூடாது. நோ ஃப்ரூட்ஸ், நோ ஃப்ரூட்ஸ் எக்ஸப்ட் இந்த வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம், வங்காள வாழைப்பழம். எக்ஸப்ட் திஸ் பனானா, நோ அதர் ஃப்ரூட்ஸ் டு பி டேக்கன். காய் தானே, மாம்பழம் சாப்பிடக்கூடாது, காய் சேர்த்துக்கோங்க. என்னாச்சு, ஃப்ரூட்ஸ் கூடாதுன்னு கலகலன்னு ஆயிடுச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்ட மாதிரி ஆயிடுச்சா? வரேன், எதுக்குன்னு சொல்றேன். காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டோம். ஓகே, ஃப்ரூட்ஸ், நோ ஃப்ரூட்ஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லிஸ்டே கிடையாது. எக்ஸப்ஷன் இந்த வாழைப்பழம் மட்டும்தான். எதுக்காக? நம்ம உடம்புல உஷ்ணம் இருக்குதா இல்லையா? ஜென்ரலாவே உஷ்ணம் இருக்கா இல்லையா? இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உஷ்ணத்தை குறைச்சிடும். உடம்பு அதான் சூடாயிடுச்சு. எது சூடான பழம்? எந்த பழம் சொல்லுங்க. அதனால தான் உங்களுக்கு வந்தேன். ஒரு எக்ஸப்ஷன் நான் கொடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா? நான் நடைமுறை சன்மார்க்கம்ன்றதுனால சில இடங்கள்ல மட்டும் எக்ஸப்ஷன் கொடுப்பேன் நான். ஆனா இந்த பழமும் கிழங்கும் வள்ளலார் எக்ஸப்ஷனே கொடுக்கல. வள்ளலார் மற்றதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் கொடுக்குறாரு. இன்னும் நிறைய சொல்ல போறேன் கூடாது கூடாதுன்னு. அதுலெல்லாம் வள்ளலார் வந்து ஏகதேசம் கொள்ளலாம், எப்பயாவது சாப்பிடுன்னு எக்ஸப்ஷன் கொடுக்குறாரு. ஆனா அந்த கிழங்குக்கும் பழத்துக்கும் there is no exception. Don't take fruits. முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் வரும். வரேன், நீங்க என்ன பழம் சாப்பிட்ட வைட்டமின் சக்தி, நீங்க எப்படி இருக்கீங்க, எல்லா விட்டமின்ஸும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல இல்ல. ஓகே, எல்லாரும் எப்படி கிடைக்கும்ன்ற ஒரு டவுட் இருக்க தானே செய்யுது. நான் வரேன், நான் அதனால தான் நடைமுறை சன்மானம் பேர் வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் கொடுப்பேன். ஏன்னா இல்லாட்டி எப்படியா வாழறது, நீங்க என்ன எனக்கு சாவடிக்கு வழி சொல்லி கொடுக்குறீங்களேம்மா. இப்போ ஃப்ரூட்ஸ் ஆனோன்னு எல்லாரும் கலகலன்னு ஆயிட்டீங்க சரிங்களா? ஆனால் ஃப்ரூட்ஸ் வள்ளலார் பெருமான் நோ, அவ்வளோதான், எக்ஸப்ஷனே கொடுக்கல. அதனால அவாய்ட் ஃப்ரூட்ஸ். இன்னும் நிறைய இருக்கு. தேங்காய் சாதம் சாப்பிடுவீங்களா? தக்காளி சாதம் சாப்பிடுவீங்களா? சாம்பார் சாதம் சாப்பிடுவீங்களா? அதாவது கலந்த சாதங்கள். புளி சாதம் சாப்பிடுவீங்களா? எலுமிச்சம்பழம் சாப்பிடுவீங்களா? தயிர் சாதம் சாப்பிடுவீங்களா? இது எதையும் சாப்பிடணும். கட்டு சாதம் கிடையாது. கட்டு சாதம் கலந்து வச்சாச்சுன்னா சாப்பிடக்கூடாது. தேங்காய் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், சித்திராண்ணங்கள்னு பேர் இதுக்கு. இதுக்கு என்ன பேரு? சித்திராண்ணங்கள். எதுக்கு சித்திராண்ணங்கள் பேர் வச்சாங்கன்னா, சித்ரா பௌர்ணமிக்கு இதெல்லாம் கட்டிக்கிட்டு போவாங்க. மதுரை ஆகட்டும், காஞ்சிபுரம் ஆகட்டும், இதெல்லாம் கட்டிக்கிட்டு போவாங்க. அது மாதிரி ஊருக்கெல்லாம் போகும்போது இதுதானே கட்டிக்கிட்டு போவாங்க. புளி சாதம், எலுமிச்சம்பழம் சாதம் கட்டினா கட்டே போகாது 2 நாளைக்கு. நாங்கெல்லாம் கட்டிட்டு போயிருக்கிறோம். இங்கேருந்து நாங்கள் வந்து அந்த பக்கம் காசிக்கு போனோம் அப்படின்னா உடனே எங்கள் அக்கா வந்து புளி சாதம் சூப்பராக செய்வா. புளி சாதம் ரெடிடா அப்படின்பா. அப்புறம் தக்காளி தொக்கு, அதான் முதல் நாளைக்கு வந்து தக்காளி தொக்கு, சப்பாத்தி எல்லாம் செஞ்சு எடுத்துடுவோம். அடுத்த நாளைக்கு அதெல்லாம் கெட்டு போயிடும். அப்போ உடனே
தக்காளி சட்னி செய்வாங்க, புளி சாதம், லெமன் ரைஸ், அவ்வளோதான். தயிர் சாதம் கொஞ்சமாக கலந்து எடுத்துப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் பால் வாங்கி தயிர் வாங்கி மிக்ஸ் பண்ணி 2 நாள் ட்ரெயினில் போகணும். ஃப்ளைட்டில் போகிறதுக்குலாம் அப்போ வசதி கிடையாது. அப்போ ட்ரெயினில் 2½ டேஸ் ட்ராவல் பண்ணோன்னா புளி சாதம் தான் முதல்ல ரெடி ஆகும். இது எதுவுமே கூடாதுன்ட்டார். புளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் கிடையாது. எப்போவாவது சாப்பிடலாம். ஏகதேசம் கொள்ளலாம். இதுதான் எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறார் வள்ளலார். ஏகதேசம்னா எப்போவாவது. எப்போவாதுன்னா வாரம் ஒரு நாள் கிடையாது. நமக்கு பர்த்டே எப்போ வருதுங்க? வருஷத்துக்கு ஒரு நாள் தானே வருது. அந்த மாதிரி எப்போவாவது அது உண்மையிலேயே அது அவசியப்படும் பொழுது இதை எடுத்துக்கொள்ளலாம். வேற வழியே கிடையாது. நான் இங்க தயிர் சாதம் தான் சாப்பிட்டு ஆகணும், வேற வழியே இல்லை, மற்றபடி எல்லாம் மீனும் இதுதான் வச்சிருக்கிறான், அப்போ வந்து அந்த தயிர் சாதத்தை at the extreme condition you can take, otherwise you have to avoid. இந்த பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி வரேன். மசாலா ஐட்டம் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல போறேன். மசாலா ஐட்டம் கிடையாது. போட்ட உடனே அப்படி வாசனை அப்படி தூக்குது பாருங்க, அதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சிருங்க. இதை விட முக்கியமான விஷயம், சக்கரை பொங்கல் சாப்பிடக்கூடாது. வள்ளலார் கொடுத்த லிஸ்ட்டுங்க, வள்ளலார் லிஸ்ட் கொடுத்துருக்காரு. சக்கரை பொங்கல் சாப்பிடக்கூடாதுங்கிறார். சக்கரை பொங்கல் அதுதான் எப்போவாவது சாப்பிடலாம், ஏகதேசம் கொள்ளலாம். எப்போவாவது உங்க பிறந்த நாள்னா சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க, சரிங்களா? உங்க வீட்டில் யாருக்காவது பிறந்த நாள், திருமண நாள், இல்லை ஏதோ பண்டிகை வருது, அப்போ சக்கரை பொங்கல் செஞ்சு. மற்றபடி ரெகுலரா இன்னைக்கு சக்கரை பொங்கல் சரியா? நிறைய பேர் வீட்டில் கேசரி டிஃபனா சாப்பிட்றவங்க இருக்காங்க. காலையில கேசரி பண்ற சாப்பிட்டு போயிடுங்கம்மா, கேசரியை டிஃபனா செஞ்சு. சக்கரை பொங்கல் இல்லை, சக்கரை பொங்கல் கூட சாப்பிட்டு போறவங்க இருக்காங்க. நான்லாம் கோயிலில் சக்கரை பொங்கல் எண்ணி போறோம்னு அன்னைக்கு ஓடி போய் நிற்பேன் கோயில். பெண் பொங்கல் போட்டால் போக மாட்டேன். சக்கரை பொங்கல் சுண்டல் கொடுக்குறாங்களா கோயிலுக்கு போயிடும். சக்கரை பொங்கல் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. வரேன், வெண்பொங்கல் சாப்பிடவே கூடாது. ஏன்னா வடிச்சு சாப்பிட்றது மட்டும்தான் சாப்பிடணும். பொங்கல் நம்ம வடிக்க மாட்டோம். எங்க வீட்டில் என்ன பண்ணுவோம், சாதத்தை வடிச்சு அந்த சாதத்தை தூக்கி அடுப்புல வச்சு அதுல பருப்பு போட்டு அதுக்கப்புறமா அதை தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். பெரிய ப்ராசஸ். நீ பொங்கலே சாப்பிடாத பாபு அப்படின்றான். உனக்கு பொங்கல் செஞ்சு போறதுக்குள்ள எனக்கு விடிஞ்சிடும், நீ பொங்கலே சாப்பிடாத, விட்டுட்டு பரவாயில்ல. அடுத்தது சொல்ல போறேன், தோசை சாப்பிடக்கூடாது. தோசை ஏன் சாப்பிடக்கூடாது? நம்ம புளிக்க வைக்கிறோமா இல்லையா? இந்த புளிப்பு வைக்கிறது எதை என்ன பண்றோம் அதில்? அது அத்தனையும் பாக்டீரியாஸ் இல்லையா? ஃபர்மெண்டேஷன்ங்கிறது பாக்டீரியா தானே. இப்போ தோசை சாப்பிடக்கூடாது. புளிக்க வைக்கிற பொருள் எதையும் சாப்பிடக்கூடாது. நான் தோசை சாப்பிடுவேன், ரவா தோசை சாப்பிடுவேன், இல்லாட்டி நானும் அப்பாவும் அப்பவே அரைச்சி சுடுவாங்க இல்லையா, அரைச்சி அதை புளிக்க வைக்கக்கூடாது. அரைச்சி உடனே தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவேன். பசரட் எல்லாம் சாப்பிடுவோம். நான் சாப்பிடுவேன், பசரட் சாப்பிடுவேன். உடனே சுடுறத சாப்பிடணும். புளிக்க வச்சு இன்னைக்கு அரைச்சி நாளை காலையில சாப்பிட்ற ஐட்டம் அவாய்ட் பண்ணு. இந்த ஐட்டத்தில் என்னெல்லாம் வருது? வெறும் தோசை மட்டும் வராது. யூ கேனாட் டேக் பிரெட். பிரெட் இட்லியும் புளிக்க வச்சு தானே. இட்லி நீங்க ஆட்டோமேட்டிக்கா உடனே ஊற்றவே முடியாது. அரைச்சி இட்லி ஊற்றிங்கன்னா அது வந்து கூழாக தான் இருக்கும். அதுதான் சொல்றேன், புளிக்க வைக்காம யூ கேன் டேக். அப்போ பிரெட் வந்து நெசசரிலி யூ ஹேவ் டு அவாய்ட். யூ கேன் நாட் டேக் பிரெட். வரேன், அடுத்தது வரேன், ஏன் அவசரப்பாரு? அப்போ தோசை முடிஞ்சிருச்சா? சாப்பிடக்கூடாதா? புளிக்க வைக்கிற ஐட்டம் எதையுமே சாப்பிடக்கூடாது. அதுதான் அதோட மீனிங், சரிங்களா? தண்ணி கொடுறாங்க. பாதிக்கிட்டு போகுது. இது எனக்குன்னு ஒரு டம்ளர் இருந்ததுன்னா நான் நெச்சு பண்ணி குடிப்பேன். இது காமன் டம்ளர், அதனால தான் நான் தூக்கி குடிக்கிறேன். ஓகே.
என் காரில் கூட நான் டம்ளர் தனியாக காரில் டம்ளர் தொங்க விட்டுட்டு தான் இருப்பேன். நான் ஊருக்கு வரும்போது டம்ளரோட தான் வருவேன். ஒரு டம்ளர் இருக்குது, சின்ன கிண்ண மாதிரி இருக்கும், அது உள்ள டம்ளர் இருக்கும். யூ கேன் ரிலீஸ் இட் அண்ட் க்ளோஸ் இட். பட் இப்போ இந்த ஃப்ளைட்டில் வர்றதுக்கு எனக்கு மலேசியாவில் கொஞ்சம் பயமுறுத்திட்டாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு. வள்ளலாருடைய உருவச்சிலை நான் துருண்டு வச்சிருக்கேன், 2 சிலை வச்சிருக்கேன். ரொம்ப அழகாக வச்சு பேக் பண்ணிலாம் வச்சுட்டு, எனக்கு வச்சுட்டு வர்றதுக்கும் மனசு வரல, எடுத்துகிட்டு வர்றதுக்கும் தைரியம் இல்லை, அதை மனசு இல்லாமல் வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி தான் நிறைய பொருள் நான் வந்து இப்போ விட்டுட்டு வந்திருக்கிறேன். ஓகே, ஸோ அந்த புளிக்க வைக்கிற ஐட்டம் எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்தது வடை. எப்போவாவது சாப்பிடலாம். இப்போ நான் சொல்றது ஐட்டம் எல்லாம் எப்போவாவது சாப்பிடலாம், சரிங்களா? பழமும் கிழங்கு மட்டும்தான் எப்பயுமே சாப்பிடக்கூடாது. இப்போ மற்றது ஐட்டம் எல்லாமே எப்போவாவது சாப்பிடலாம். அடுத்தது வடை. வடை சாப்பிடக்கூடாது. எனி கைண்ட் ஆஃப் வடை, எவ்வளவு நல்லதா இருந்தாலும் வடை சாப்பிடக்கூடாது. வை பிகாஸ் அப்படின்னா இந்த பருப்பு, சரிங்களா? அந்த பருப்பு பிளஸ் ஆயில். வடை வந்து நம்ம ஃபுல்லா ஸ்கிப் பண்ணி தான் எடுப்போம். இப்போ அந்த வடையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். எப்போவாவது சாப்பிடலாம். இதெல்லாம் அக்கேஷனலி யூ கேன் டேக். உளுந்துல பாசிப்பயிறு எதா இருந்தாலும் நீங்க எண்ணெயில போட்டு எடுத்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. ஆயில் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட். அதுதான் வடையோடைய. தோசை சொல்லும்போது அதை வந்து எல்லாம் அந்த பர்மிடேஷன் பண்றது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். வடை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா எண்ணெயில டிப் பண்ணி எடுக்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. அப்பளம் சாப்பிடக்கூடாதா? அடுத்தது வரும். ஏர் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. எப்படி பண்ண முடியும்? தவா ஃப்ரைல நீங்க வந்து வடை எப்படி பண்ணுவீங்க? வேகவே வேகாது உள்ள. யூ கேன் மேக் கட்லெட். கட்லெட்ல என்ன கண்டென்ட், இன்கிரீடியன்ஸ்? அந்த இன்கிரீடியன்ஸ்ல கட்லெட்டுக்கு வராது இல்லையா? வள்ளலார் பிரில்லியன்ட்மா, இந்த கேள்வியெல்லாம் கேட்பீங்கன்னு தெரியும் அவருக்கு. அதனால தான் முதலே கிழங்கு அவாய்ட் பண்ணார். நீங்க தவால வந்து நீங்க பண்ணக்கூடியது என்ன, நாங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஐ எம் எ வெரி குட் குக். ஓகே, அண்ணே சொல்லக்கூடாது. நான் சமைச்சா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, டேய் இன்னைக்கு வந்து மஷ்ரூம் போட்டு பிரியாணி பண்ணி எடுத்துகிட்டு வரியாடா அப்படிமா. சரிம்மா எடுத்துகிட்டு வரேன். இல்லை வரேம்மா, அதுக்குள்ளே அவசரப்படாதீங்க, எங்கள் அம்மா கேட்டாங்கன்னு தானே சொன்னேன். ஏன்னா நான் அவ்வளோ நல்லா செய்வேன் அதெல்லாம். அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி வள்ளலார் ஏன் இதை சொன்னார், என்ன காரணமாக இருக்க முடியும்? இதனால என்ன உடம்பு கேடு? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து நான் நிறைய கொஸ்டின் பண்ணி, ஏன்னா அவங்கள இதில் இழுப்பேன் நான். இது மாதிரி சொல்கிறார் வள்ளலார், என்ன பண்ணுறதுடா, இது எதுக்காக சொல்லியிருக்கிறார், இதனால் என்ன ப்ராப்ளம், இல்லை இதனால என்ன நல்லது அப்படி கேட்டுருக்கோம். எனி பருப்பு வகைகள், வடை அப்படின்னாலே அதில் உளுந்து வந்தது, இல்லாட்டி கடலைப்பருப்பு வந்துடுது, அது மாதிரி ஏதாவது ஒரு பருப்பு வரும். அந்த பருப்பை அவாய்ட் பண்ணணும். ஆனால் எப்போயாவது சாப்பிடலாம். 100% நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன். யூ கேன் டேக் இட் அக்கேஷனலி. எப்பயாவது சாப்பிடுங்க, சரிங்களா? வடையாச்சா? கொழுக்கட்டை. இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றார் வள்ளலார். அப்ப வர்க்கங்கள். அப்ப வர்க்கங்கள்னா என்னென்ன, அதுல என்னென்ன வருதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணும். அப்பம், கொழுக்கட்டை அவாய்ட் பண்ண சொல்றார். எப்பவாவது சாப்பிடலாம். இதை இப்ப நான் சொல்றது எல்லாமே எப்பயாவது. விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சியா, நான் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றேன்னா சரி சாப்பிட்டு. கொழுக்கட்டை ஏன் கூடாதுங்கிறீங்களா? இல்ல, இது எல்லாமே வந்து ஒரு ஆடம்பர வகையை சார்ந்த உணவுகள் இல்லையா? சாதாரணமா இருக்கிறவன் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுவானா? வடை சுட்டு சாப்பிடுவானா? சாப்பிட முடியாது. ஒரு பாமரன், ஒரு ஏழை, அவனுக்கு வந்து இதெல்லாம் எட்டாத பொருள். நம்ம எளிமையை நோக்கி நம்ம பயணப்படணும் அப்படிங்கிற காரணத்தினால வள்ளலார் பெருமான் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண எளிமையான பொருள். அப்ப வர்க்கங்கள். அந்த காலத்துல இட்லியே வந்து ஆடம்பர பொருள் தான். அந்த காலத்துல இட்லி எல்லாம் ரெகுலரா சாப்பிட மாட்டாங்க. இங்க வயசானவங்க யாருமே இல்லை, தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. கம்பு, கேழ்வரகு, அதனுடைய கூழ் தான் ரெகுலர் ஃபுட்டு. இட்லி சாப்பிட்றாங்க அப்படின்னா அது பெரிய பணக்காரங்க எப்பயாவது தான் இட்லி சாப்பிடுவாங்க. இட்லி என்பது பலகாரத்தின் ஒரு பொருள். பலகாரம் சுட்டிருக்கிறோம் அப்படிமானா அவங்க வீட்டில் இட்லி சுடுறாங்கன்னு அர்த்தம். நீங்க இன்னும் பேக்ல போய் பாருங்க. அப்பெல்லாம் வந்து ரைஸ் ஃபுட்டெல்லாம் கிடையவே கிடையாது. ரைஸ் எல்லாம் கூழ் தான். சரியா? ஆமா, கேழ்வரகுல வருதுண்ணா. அப்போ இது வந்து கொழுக்கட்டை இதெல்லாம் ஏகதேசம், எப்பயாவது சாப்பிடுங்க. டோன்ட் டேக் ரெகுலர்லி.
அப்புறமா புன்சை விளையக்கூடிய பொருட்கள். புன்சை அப்படின்னா மழை பெஞ்சா விளையும். வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சா விளையும். தண்ணி நம்ம கிணத்துல இருந்து மோட்டர் போட்டு பம்ப் செட் போட்டு தண்ணி இறைக்கிற பூமி நன்செய் விளைச்சல். இது புன்செய் விளைச்சல் அப்படின்னா மழை பெஞ்சாதான் அது. அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கன்றார். அதுல விளையக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும், அது எத்தனைன்னா நீங்க சொன்ன தானிய வகைகள் எல்லாம் அதுதான். தானிய வகைகள் அத்தனையும் அதுதான். இப்போ வந்து சம்மர் வந்ததுன்னா அந்த தானியத்தெல்லாம் தான் பயிர் பண்ணுவாங்க. சம்மர்ல பயிர் பண்ற வகைகள் தான் அது அத்தனையும். இப்போ நாங்கள் வந்து கம்பு அங்கே வந்து போட்டிருந்தோம். இந்த கம்பை போட்டு இப்போ நான் என்ன பண்ணேன், அந்த கம்பை அப்படியே உழுதுன்னு சொல்லிட்டேன். ஊரில் கம்பு விளைஞ்சி வந்திருக்கு. அதை மாதிரி ஒரு ஆர்கானிக் இது வந்து எதுவுமே ஃபெர்டிலைசர் எதுவுமே கிடையாது. நாங்கள் அதுக்காகவே அதை போடுவோம். கம்பு, கேழ்வரகு, சோளம் இது எல்லாத்தையும் விளைய வைப்போம். இவ்வளோ தூரம் விளைஞ்சோன்னு அதை மடித்து ஓட்டிடுவோம். ஏன்னா வேற கெமிக்கல்ஸ் எதுவும் அந்த நிலத்தில் நாங்கள் போடுறதில்ல. அதனால் இதை விளைய வச்சு இதை ஓட்டி அப்புறமா பயிர். இப்போ வந்து எள்ளு போட்டிருக்கிறோம். அதெல்லாமே வந்து மழை வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாது. புன்சைக்கு தண்ணியே தேவைப்படாது. எப்போவாவது ஒரே ஒரு மழை பெஞ்சா போதும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது கம்பு, கேழ்வரகு, திணை அப்படின்னு சொல்லக்கூடியது அத்தனையுமே அந்த வகைகளில் வந்துடும். அதையும் எப்போவாது சாப்பிடும். எப்போவாது எனக்கு வந்து களி, கேழ்வரகுல பண்ற களி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அக்கா களி பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா செய்வாங்க. எங்க அக்கா, பாபு நாளைக்கு களி பண்ண போறேன், சாப்பிட வந்துடுறா அப்படிம்பாங்க. அது மாதிரி கூழ் செஞ்சு வச்சாங்கன்னா நாளைக்கு காலையில கூழ் இருக்குது சாப்பிடவா அப்படிம்பாங்க. நான் கிளம்பி போய் என்ன எங்கள் வீட்டில் என் மனைவிக்கு வந்து அது களி சரியாக செய்ய வராது. அதனால் நாங்கள் எல்லாரும் கிளம்பி அங்கே போயிடுவோம் களி சாப்பிட்றது. அந்த மாதிரி எப்பயாவது ஆகாரத்தில் இந்த அளவுக்கு பெருமான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. இது எதுக்காக அப்படின்னா இந்த உடம்பை உஷ்ணமாகவே வச்சுக்கிட்டு இருக்கணும். உடம்பு குளிர்ச்சி ஆகவே கூடாது. இதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். இந்த உணவு முறைகளுக்கு காரணம் தேகம் உஷ்ணத்துடன் இருக்க வேண்டும். உஷ்ணமான தேகத்துல நோய் வராது. உஷ்ணமான தேகத்தில் நோய் வராது. 1:30 ஆகுது வீக்கெண்ட். ஸோ இதோட நம்ம இந்த செஷன் நிறைவு பண்ணலாம். மதியானத்துக்கு மேலே நான் இன்னும் சன்மார்க்கத்துக்குள்ளாரே நுழையில. சரிங்களா? நான் ஜென்ரலாக நான் பேசிட்டு இருக்கிறேன். மத்தியானத்துக்கு மேலே நம்ம உடம்பு ஆரோக்கியம் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து மத்தியானத்துக்கு மேலே நம்ம பேசுவோம். ஒரு 1 hour பிரேக் எடுக்கலாம். ஏன்னா நான் போய் துணி வாஷ் பண்ணிட்டோம். இல்லை போயிட்டு வரேன் எனக்கு. சரியா? ஓகே. மத்தியானம் இருப்பீங்களா? தூக்கம் வருதா? போர் அடிக்குதா? ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தா நல்லா இருப்பீங்களா? ஜாலியாக இருப்பீங்க? தூக்கம் வந்து சாப்பிட்டு வந்தால் தூக்கம் வரும். தூக்கம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். சாப்பிட்ட உடனே படுத்துக்கணும்னு ரூல் இருக்கு சன்மார்க்கத்தில். கிடையாது. சரி, இதை சொல்றேன், எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. சாப்பிட்ட உடனே படுக்காம எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு வள்ளலார் சொல்றாரு. சாப்பிட்ட உடனே கண்டிப்பா படுக்கணும், ஆனா தூங்கக்கூடாது. வச்சாரு ஆப்பு. சாப்பிட்ட உடனே படுக்கணும், படுக்காம வேலை செய்யக்கூடாதுங்கிறாரு. சாப்பிட்ட உடனே தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் படுங்க, படுத்து எழுந்து அல்லது வேறு காரியத்தில் பிரவேசிக்க கூடாது அப்படிங்கிற. ஆனால் நித்திரை வரும்படி படுக்க கூடாது. பெரிய சயின்டிஸ்டுங்க வள்ளலாரு. ஏன்னா சாப்பிட்ட உடனே வேற ஏதாவது வேலை பண்ணினோம் அப்படின்னா இந்த கல்லீரல் எல்லாம் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். சாப்பிட்ட உடனே பேசாம படுத்தோம்னா செரிமான வேலையை பார்க்கும். அதனால சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமாவது படுங்க அப்படின்னு சொல்றாரு. படுக்க முடியலன்னா கூட உட்காருங்க. டின்னருக்கு படுக்கக்கூடாது. டின்னருக்கு சாப்பிட்ட உடனே 2 மணி நேரம் கழிச்சு தான் படுக்கணும். மத்தியானம் சாப்பிட்ட உடனே படுக்கணும். காலையில சாப்பிடவே கூடாது. பெரிய சயின்டிஸ்டுங்க பெருமான். உடம்பு ஆரோக்கியம் பண்ண அவரை மாதிரி ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து வேற யாருமே கிடையாது. இதெல்லாம் மெடிக்கலி சயின்டிஃபிக்கலி டெல்லிங் ஆல் திஸ் திங். மத்தியானம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்றோம்ல, மத்தியானம் சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல். சாப்பிட்ட உடனே படு, செரிமானம் நடக்கட்டும் அப்படிங்கிறார். சாப்பிட்ட உடனே படுங்க, ஆனா தூங்கிடக்கூடாது. அது வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே. சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2:30 again. நானே போறேன். How is it going?
போர் அடிக்குது மாத்துங்கன்னா தைரியமா